போர் வீரன் சமரன் சீரீஸை கேட்க விரும்பும் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கொள்ளவும். அத்தியாயம் 1826. இளவனின் சிவப்பு ஒளி முழு அரங்கையும் ஒரு புயல் போல மூடியது. அடுத்த கணத்தில் அந்த ஒளிக்குள் இருந்து கனமான ஆழமான உருமல் சத்தம் கேட்டது. பிறகு அந்த ஒளி மெதுவாக மறைய தொடங்கியதும் அங்கே ஒரு மாபெரும் சிவப்பு நிற அரக்கன் தோன்றினான். அப்போது அவன் 100 அடி உயரத்திற்கும் மேலே இருந்தான். அவன் உடல் முழுவதும் சிவப்பு ஒளி தொடர்ந்து ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து வெளிப்படும் விசித்திரமான சக்தியை காற்றிலேயே உணர முடிந்தது. அப்போது அவன் முதுகிலிருந்து ஒரு பெரிய ரெக்கைகள் விரிந்தன. அவை முழுக்க இரத்த கரை படிந்த கூரிய முட்களால் மூடப்பட்டிருந்தன. இப்போது இளவன் ஒரு மனிதன் போல இல்லாமல் ஒரு உண்மையான அரக்கனை போலவே தெரிந்தான். அந்த நேரத்தில் வானம் முழுவதும் அவனது அசுர சக்திகளால் நிரம்பி இருந்தது. இதை கண்ட ஜெயசமரனின் உள்ளத்திலும் சிறிது பதட்டம் தோன்றியது. இளவன் பயன்படுத்திய நுட்பம் மிகப்பெரிய ஆபத்து கொண்டது என்பதை அவன் உணர்ந்தான். அப்போது அந்த அரக்கன் ஜெயசமரனை நேராக பார்த்து முஷ்டியை இறுக்கி பயங்கரமான குரலில், நான் எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிப்பேன்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குதா என்று கத்தினான். அப்போது அந்த அரக்கன் தனது உடலுக்குள் அளவிட முடியாத சக்தி குவிவதை உணர்ந்தான். அதே சமயம் ஜெயசமரனை கொடூரமாக கொல்ல வேண்டும் என்ற வெறியும் அவன் கண்களில் வெளிப்பட்டது. பிறகு அவன் ஒரு அசுர புன்னகையுடன் திடீரென தனது பெரிய இறக்கைகளை அசைக்க தொடங்கினான். அதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் ஒரு பயங்கரமான காற்று புயல் போல வீசியது. இதை கண்ட ஜெயசமரன் பதறியபடி தனது கைகளை முன்னோக்கி நீட்டி அந்த ஆபத்தான காற்றை தடுக்க பச்சை ஒளியை வெளியிட்டார். ஆனால் அந்த சிறிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த அரக்கன் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஜெயசமரனின் முன் தோன்றினார். பிறகு அந்த சிவப்பு குறியீடுகளால் மூடப்பட்டிருந்த அவனது ராட்சத முஷ்டி ஜெயசமரனின் கைகளின் மீது மிக கடுமையாக மோதியது. அந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அது விழுந்த இடம் முழுவதும் நொடி பொழுதில் உடைந்து சிதறி போனது. அந்த அடியின் அதிர்ச்சியால் ஜெயசமரன் காற்றில் பறந்து போய் பின்னோக்கி விழுந்தான். தரையில் விழுந்த போது பெரும்பாலும் மரத்து போன தனது கைகளை அவன் கவனமாக பார்த்தான். அந்த உணர்வு அவன் உள்ளத்தில் சிறிது பதட்டத்தை ஏற்படுத்தியது. அப்போது தொலைவில் நின்றிருந்த அந்த அரக்கன் ஜெயசமரனை பார்த்து லேசான ஆச்சரியத்துடன், என்னோட இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு அப்புறமும் நீ இன்னமும் கொஞ்சம் கூட காயமடையலையா? உன்னோட உடம்ப வலுப்படுத்த நீ ஏதோ சில பண்டைய நுட்பங்களை பயன்படுத்திருக்கேன்னு தெரியுது. ஆனா அந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்னோட மகத்தான சக்திக்கு எதிராக உன்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு நானும் பாக்குறேன் என்றார். இதை சொல்லும் போது அரக்கனாக மாறிய இளவனின் முகத்தில் பெருமை கலந்த புன்னகை தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் அந்த வடிவத்தை எடுத்த பிறகு தனது உடலில் பல மடங்கு அதிக சக்தி ஓடுவதை அவன் உணர்ந்தான். பிறகு அவன் மீண்டும் ஒரு முறை தனது கைகளில் சக்தியை திரட்டி கொண்டு ஜெயசமரனை நோக்கி ஒரு புதிய கொடிய தாக்குதலை அனுப்பினான். அந்த மாபெரும் கை தன்னை நோக்கி பாய்ந்து வருவதை கண்ட ஜெயசமரன் கலங்கிய முகத்துக்கு நடுவே திடீரென ஒரு லேசான புன்னகையை காட்டி அதை நேராக பார்த்து கொண்டே, உன்னோட உடம்பு இப்ப ரொம்ப பெரிய சக்தியா மாறிடுச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா உனக்கு முன்னாடி இருக்கிறது இந்த சமரன் ஜெயந்தன் என்றான். அடுத்த கணமே ஜெயசமரனின் உடலிலிருந்து கொடூரமான பச்சை ஒளி பாய்ந்து வெளியேற தொடங்கியது. அதோடு சேர்ந்து அங்கிருந்த அனைவரின் காதுகளையும் துளைக்கும் வகையில் ஒரு பண்டைய நாகத்தின் கர்ஜனை ஒலித்தது. அடுத்த நொடியில் வானத்தை மூடியிருந்த அந்த பச்சை ஒளிக்குள் ஒரு மிகப்பெரிய நாக வடிவம் தெளிவாக தோன்றியது. அது பார்ப்பதற்கே மிக பயங்கரமாக இருந்தது. அதை கண்ட மக்களின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. சிலரின் வாயிலிருந்து தானாகவே, இந்த பையன் சமரன் உண்மையிலேயே ஒரு பண்டைய நாகமா என்று கேட்டார்கள். ஜெயசமரன் ஒரு பண்டைய பச்சை நாகமாக மாறுவதை பார்த்ததும் அங்கிருந்த பலர் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அவனது உடலிலிருந்து வெளிப்பட்ட பண்டைய சக்திகள் ஜெயசமரன் உண்மையிலேயே ஒரு பண்டைய மிருகமா என்ற எண்ணத்தை பலரின் மனதில் எழுப்பின. ஆனால் அந்த காட்சியை உன்னிப்பாக கவனித்த குணா சிறிது யோசித்த பிறகு, இல்ல, இது உண்மையான பண்டைய நாகம் இல்ல, இது ரொம்ப அரிய உடல் மாற்று நுட்பம். இந்த நுட்பத்து மூலமா ஒருவர் ஒரு பண்டைய பச்சை நாகம் மாதிரியே அளவில்லா சக்தியை பெற முடியும். உண்மையாவே இந்த சமரம் ஒரு சாதாரண போர் வீரனே இல்ல என்றா. இதை கேட்ட மேனகா மெதுவாக தலையாட்டினாள். அப்போது அவளது அழகிய கண்கள் வானில் பறந்து கொண்டிருந்த அந்த பச்சை நாகத்தின் மீது உறைந்திருந்தன. அதே நேரத்தில் அரக்கனாக மாறிய இளவன் இரத்த சிவந்த கண்களால் வானில் இருந்த ஜெயசமரனை பார்த்து, உடல் மாற்று நுட்பமா? அப்போ உண்மையிலேயே ஒரு மனுஷனால ஒரு பண்டைய நாக மாதிரி மாற முடியுமா? ஆனா அப்படியே மாற முடிஞ்சாலும் உன்னோட இந்த நாக உடல் என்னோட இருண்ட சக்திகளுக்கு எதிரா எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க போகுதுன்னு நானும் பாக்குறேன் என்றா. இதை சொல்லிக்கொண்டே அவன் தனது பெரிய இறக்கைகளை அசைத்தான்.
உடனே வானத்தில் ஒரு சிவப்பு ஒளி பரவியது. அந்த ஒளிக்குள் அந்த அரக்கன் மின்னல் வேகத்தில் முன்னேறி மறைந்தான். பிறகு அவன் முன்னோக்கி பாய்ந்த போது அவன் வேகத்தில் காற்றில் கூட விரிசல்கள் தோன்றும் அளவுக்கு அவன் சக்தி கடுமையாக வெளிப்பட்டது. அதை பார்த்து கொண்டிருந்த பச்சை நிற பண்டைய நாகத்தின் கண்களில் சிறிதும் கவலை தெரியவில்லை. அது அந்த சிவப்பு நிழலை ஒரு எறும்பை போலவே பார்த்தது. பிறகு உடனே அந்த நாகம் தனது பெரிய நகத்தை நீட்டி பச்சை ஒளி பாயும் ஒரு மாபெரும் குறியீட்டை வானில் வரைந்தது. அந்த நகம் முன்னோக்கி நகர்ந்த கணமே அந்த பிரகாசிக்கும் குறியீடு சிவப்பு நிழலுடன் மோதியது. அடுத்த நொடியில் அனைவரின் கண்களுக்கு முன்பாக பயங்கரமான ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வெடிப்புக்கு பிறகு சில நொடிகள் முழு அரங்கமும் அசைவற்ற அமைதியில் மூழ்கியது. அதை பார்க்க உலகமே ஒரு கணம் நின்றுவிட்டது போல இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் மக்கள் கண்ட காட்சி அவர்களை இன்னும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பச்சை நாகத்தின் குறியீட்டில் மோதியவுடன் சிவப்பு நிழல் பலவீனம் அடைந்தது. அந்த கணமே பச்சை நாகத்தின் நகம் அந்த நிழலை நசுக்கி தரையில் வீழ்த்தியது. அப்போது அந்த பெரிய சிவப்பு அரக்கன் மேடையில் மோதியதுடன் மேடை ஒரு நொடியில் உடைந்து சிதறியது. அந்த நேரத்தில் பச்சை நாகத்தின் நகத்தில் யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கொடூரமான சக்திகள் இருந்தன. ஆனால் அடுத்த நொடியில் அந்த பச்சை நாகம் மெதுவாக மறைந்து அந்த இடத்தில் ஒரு மெல்லிய இளைஞன் வானில் தனியாக மிதந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த அனைவரின் பார்வையும் ஜெயசமரன் மீது உறைந்திருந்தன. அதன் பின் அனைவரும் இடிந்து கிடந்த மேடையை நோக்கி பார்வையை திருப்பினார்கள். அங்கே இளவன் இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். அதே நேரத்தில் அவன் உடல் கடுமையாக காயமடைந்திருந்தது. அதனால் எழுந்து நிற்கவே அவனுக்கு பெரும் சிரமமாக இருந்தது. ஆனால் எப்படியோ எழுந்து நிற்க முயன்ற அவன் அடுத்த கணமே தரையில் விழுந்து மயக்கமடைந்தான். அந்த நேரத்தில் தனது வாழ்க்கையில் இதுவரை பயன்படுத்தாத அளவுக்கு தனது சக்தி வாய்ந்த தாக்குதலை பயன்படுத்தியும் இளவன் ஜெயசமரனிடம் தோல்வி அடைந்திருந்தான். இந்த முடிவை கண்டதும் சிறிது நேரத்திற்கு முன்பு அரங்கத்தை நிரப்பியிருந்த கூச்சலும் ஆரவாரமும் முற்றிலும் அடங்கிவிட்டது. இப்போது அனைவரும் உடைந்த மேடையை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் பைஜா பிரிவின் மேனகாவும் மற்றவர்களும் முதலில் மிரண்டு போனார்கள். ஆனால் ஒரு கணம் கழித்தே அனைவரின் முகங்களிலும் அளவற்ற மகிழ்ச்சி மலர்ந்தது. அதை பார்த்த குணா முகத்தில் லேசான கவலையுடன், இந்த பையனோட சக்தி எந்த ஒரு ஆரம்ப பரமஜீவ நிலை வீரனையை விட பல மடங்கு அதிகமா இருக்குது என்றார். ஜெயசமரனின் தாக்குதலில் எவ்வளவு கொடூரமான வலிமை இருக்கிறது என்பதை அவனாலும் தெளிவாக உணர முடிந்தது. அந்த உணர்வின் காரணமாக அவன் பெருமூச்சு விட்டு, இப்போதான் இந்த பையனோட திறமையே எனக்கு தெரியுது. எதிர்காலத்துல அவன் கண்டிப்பா யூகிய சவால் பண்ற நிலைக்கு வந்து சேருவான் என்றான். குணாவின் வார்த்தைகளை கேட்டதும் மேனகாவின் இதயம் ஒரு கணம் நடுங்கியது. பைஜா பிரிவின் புதிய தலைமுறையின் மிகப்பெரிய போர் வீரனே இப்படி சொன்னான். ஜெயசமரன் எவ்வளவு அபாரமானவன் என்பது அனைவருக்கும் தெளிவாகிவிட்டது. இந்த ஒரே ஒரு போட்டியிலேயே அவனை சுற்றி இருந்த அனைத்து சந்தேகங்களையும் அவன் சிதைத்து விட்டான். அதே நேரத்தில் வாயு பிரிவின் முன்னணியில் அமர்ந்திருந்த மிருதன் கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டு, இப்போதான் இவன் விஷ்ணுவை எப்படி கொண்டான்னு எனக்கு புரியுது. அவனோட உண்மையான சக்திகள் நாம் எல்லாம் நினைச்சதை விட பல மடங்கு அதிகம் என்றான். இதற்கிடையில் அவன் அருகில் அமர்ந்திருந்த விக்ரமும் பதட்டமாக தோன்றி, இந்த பையன் உண்மையிலேயே எங்கிருந்து வந்திருக்கான்? ஆனா இந்த அளவுக்கு சக்தி கொண்ட ஒருத்தன் சாதாரணமானவனா இருக்க முடியாது. இவன் இவ்வளவு வலிமையோட இருந்தா வான் மண்டலத்துல அவனுக்குன்னு ஒரு நல்ல பெயர் கண்டிப்பா இருந்திருக்கும். அப்படின்னா இவன் இந்த வான் மண்டலத்தையே சேர்ந்தவன் இல்ல. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த தடவை பைஜா பிரிவோட அதிர்ஷ்டம் உண்மையிலேயே பிரகாசமா இருந்திருக்குது. அதனாலதான் வெளிப்புற வீரனா இவன மாதிரி ஒருத்தன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கான். நாம முன்னாடியே குணாவை காயப்படுத்தாம இருந்திருந்தா இந்த போட்டியில பைஜா பிரிவு நம்ம வாயு பிரிவுக்கு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கும். ஆனா இப்ப இந்த பையனோட மேனகாவும் ஜீனாவும் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் தான். அதனால அவங்களால நமக்கு பெருசா எந்த சிரமமும் கொடுக்க முடியாது என்றான். இதை கேட்ட மிருதனும் மெதுவாக தலையை ஆட்டினான். பைஜா பிரிவிலிருந்து தங்களுக்கு உண்மையான அச்சுறுத்தலாக இருப்பவன் ஜெயசமரன் ஒருவனே என்பதை அவனும் புரிந்து கொண்டான். ஏனெனில் மற்ற 2 பெண்களை தோற்கடிப்பது அவ்வளவு கடினம் அல்ல என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. அதே நேரத்தில் 5 பிரிவுகளின் போட்டியில் ஒரே ஒரு வீரனால் மட்டும் முழு பிரிவையும் காப்பாற்ற முடியாது என்ற எண்ணம் அவர் மனதில் வேரூன்றி இருந்தது. அந்த எண்ணத்தோடு மிருதன் மெதுவாக சிரிக்க தொடங்கினான். அப்போது அவன் கண்களில் பைஜா பிரிவின் வெற்றி இங்கேயே முடிவடைய போவதாக தோன்றியது. இதற்கிடையில் வானில் மிதந்து கொண்டிருந்த ஜெயசமரன் உடைந்து கிடந்த மேடையையும் அங்கே மயக்கமடைந்து கிடந்த இளவனையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் மரத்து போயிருந்த தனது வலது கையை மெதுவாக தேய்த்து கொண்டிருந்தான். அவனது முந்தைய தாக்குதல் மிக கொடூரமானதாக இருந்ததால் அதை பயன்படுத்த அவனுக்கு அளவில்லாத சக்தி செலவாகி இருந்தது. ஏனெனில் அது சாதாரண சக்தி அல்ல, அது ஒரு பண்டைய நாகத்தின் சக்தி. அதே நேரத்தில் அதை மீண்டும் முழுவதும் நிரப்ப நீண்ட நேரம் தேவைப்படும் என்பதும் அவனுக்கு நன்றாகவே தெரியும்.
இதையெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் சந்திர பிரிவின் மூத்தவர் முன்னால் வந்து தனது ஆழமான குரலில், மூன்றாவது போட்டியில வைஜா பிரிவைச் சேர்ந்த சமரன் ஜெயந்தன் வெற்றி பெற்றுள்ளார் என்று அறிவித்தார். அந்த அறிவிப்புடன் வைஜா பிரிவு வீரர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். அதே நேரத்தில் சாரன் பிரிவைச் சேர்ந்தவர்கள் மட்டும் மௌனத்தில் மூழ்கினர். பிறகு சில வீரர்கள் முன்னோக்கி சென்று இளவனை கவனமாக எழுப்பி அழைத்து செல்ல தொடங்கினர். அவன் வெளியேறும் போது தனது வாயிலிருந்து வழிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டே ஒரு நபர் சிறிய புன்னகையுடன் ஜெயசமரனை பார்த்து, நண்பா சமரா, உன்னோட சக்திகள் உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தானதுதான். உண்மையை சொல்லணும்னா அந்த வலிமைக்கு முன்னாடி என்னால ஜெயிக்கவே முடியாது. இந்த தடவை வைஜா பிரிவு 5 பிரிவுகளோட போட்டிகள்ல ரொம்ப பெரிய அற்புதம் பண்ண போற மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஆதித்ய பீட உரிமைக்கான போட்டிய நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறேன். அது கண்டிப்பா சுவாரஸ்யமா தான் இருக்க போகுது என்றார். அவன் யூகியை பற்றி மறைமுகமாக சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட ஜெயசமரனும் மெதுவாக சிரித்தான். அதன் பின்னர் இளவன் திரும்பி சென்று தனது குழுவினருடன் அமர்ந்தான். அதே போல ஜெயசமரனும் திரும்பி வந்தான். அவனை பார்த்ததும் அங்கிருந்த பல வீரர்கள் அவனை மரியாதையுடன் பார்த்தனர். அந்த நேரத்தில் மேனகா மெதுவாக சிரித்தபடியே, சமரா, இந்த போட்டி உனக்கு கொஞ்சம் கடினமா இருந்திருக்கும் இல்லையா என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரனும் சிரித்துக் கொண்டே அரங்கத்தை நோக்கி பார்வையை திருப்பி, கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இதை விட கஷ்டமான போட்டிகளை நான் ஏற்கனவே போராடி இருக்கேன். சரி, எப்படி இருந்தாலும் அடுத்த போட்டி வாயு பிரிவுக்கும் ஜல பிரிவுக்கும் நடுவுல தானே என்று கேட்டான். இதை கேட்டதும் மேனகாவின் முகத்தில் சிறிய கவலை தோன்றியது. பிறகு அவள் மெதுவாக தலையை ஆட்டி, ஆமா சமரா, வாயு பிரிவோட வலிமையை பார்க்கும் போது ஜல பிரிவு அவங்களை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியுது. ஒருவேளை இந்த சுற்றுல வாயு பிரிவு ஜெயிச்சா அடுத்த சுற்றுல அவங்க நம்ம கூட தான் மோதுவாங்க என்றாள். மேனகாவின் வார்த்தைகளை தொடர்ந்து ஜெயசமரன் வாயு பிரிவு வீரர்களை திரும்பி பார்த்தான். அங்கே விக்ரமும் மிருதனும் அமர்ந்திருந்தனர். ஆனால் அவர்கள் ஜெயசமரனையே தீவிரமாக பார்த்துக் கொண்டிருந்தனர். அந்த பார்வையை பார்த்த ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டு, இந்த 2 பேரையும் சமாளிக்கிறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் போல என்றான். ஜெயசமரனுக்கு விக்ரமும் மிருதனும் இளவனை விட பலம் உள்ளவர்கள் என்பதை அவர்களை பார்க்காமலேயே உணர முடிந்தது. ஏனெனில் இன்னும் சில நாட்களிலேயே அவர்கள் இருவரும் உச்ச பரமஜீவ நிலைக்கு மாறக்கூடிய நிலையில் இருந்தனர். அந்த உண்மையை ஜெயசமரன் சொன்ன போது மேனகா உதவியற்ற மனநிலையில் மெதுவாக தலையை ஆட்டினார். இப்போது குணா காயமடைந்திருக்கவில்லை என்றால் அவனும் ஜெயசமரனும் சேர்ந்து விக்ரம் மற்றும் மிருதனை சமாளிக்கலாம் என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் இப்போது குணா இல்லாததால் ஜெயசமரனின் ஒரே சக்தியால் பைஜா பிரிவு அடுத்த சுற்றில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என்பதும் அவளுக்கு புரிந்தது. அந்த நேரம் சந்திர பிரிவின் மூத்தவர் அடுத்த போட்டி வாயு பிரிவுக்கும் ஜல பிரிவுக்கும் நடக்கும் என அறிவித்தார். இரு அணிகளும் சக்தி வாய்ந்தவையாக இருந்தாலும் வாயு பிரிவு தொடக்கம் முதலே ஜல பிரிவின் மீது முழு ஆதிக்கம் செலுத்தியது. முதல் 2 போட்டிகள் மிக வேகமாக முடிந்தன. 3வது போட்டியில் சிறியன் விக்ரமை தோற்கடிக்க மிகுந்த முயற்சி செய்தார். அந்த போட்டி கடுமையாக இருந்த போதிலும் விக்ரமை வீழ்த்த அவனால் முடியவில்லை. 3 போட்டிகளிலும் தோல்வி அடைந்த ஜல பிரிவு அனைவரின் முன்னிலையிலும் பெரிய அவமானத்தை சந்தித்தது. அதே நேரம் வாயு பிரிவு எளிதாக அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. இந்த முடிவுகள் அறிவித்ததை கேட்டதும் ஜெயசமரன் மீண்டும் ஒரு முறை விக்ரமும் மிருதனும் இருந்த திசையை திரும்பி பார்த்தார். அப்போது அவர்களின் கண்களில் கொலைவெறி மின்னினாலும் ஜெயசமரன் அதை கண்டு மனம் கலங்கவில்லை. ஆனால் அருகில் மேனகாவும் ஜீனாவும் பதற்றத்துடன் இருப்பதை பார்த்தபோது அவன் மெதுவாக பெருமூச்சு விட்டான். அடுத்த சுற்று இன்னும் சிரமமாக இருக்கும் என்பதை அவன் நன்றாக உணர்ந்திருந்தான். அப்போது அந்த நேரத்தில் பைஜா பிரிவினரையும் வாயு பிரிவினரையும் நோக்கி எண்ணற்ற கண்கள் திரும்பின. பிறகு பலர் அவர்களை குறித்து மெதுவாக பேச தொடங்கினர். அப்போது மேனகா வாயு பிரிவின் திசையை பார்த்தபடியே தாழ்ந்த குரலில், விக்ரமும் மிருதனும் சீக்கிரம் உச்ச பரமஜீவ நிலைக்கு போக போறாங்க. அவங்களோட 3வது வீரனும் ஒரு ஆரம்ப பரமஜீவ நிலையில தான் இருக்கான். அதனால அடுத்த சுற்றுல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியல என்றாள். அதை கேட்ட ஜீனா உதவியற்ற குரலில், நாம அடுத்த சுற்றுக்கு போக ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மேனகாக்காவோட போட்டி வாயு பிரிவோட 3வது வீரன் வாலியோட வரணும். அதே மாதிரி சமரன் அவனோட போட்டியில ஜெயிக்கணும். அப்போதான் நாம இந்த சுற்றை ஜெயிக்க முடியும். இல்லனா நம்மளால அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியாது என்றாள். அத்தியாயம் 1827. ஜீனாவின் வார்த்தைகள் பைஜா பிரிவின் மற்ற வீரர்களையும் மிகுந்த கவலையில் ஆழ்த்தின. இப்போது அவர்கள் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையே நம்ப வேண்டிய நிலை வந்திருந்தது. அச்சமயத்தில் சந்திர பிரிவின் மூத்தவர் மேனகாவையும் அவளுடைய தோழர்களையும் முன் வரச் சொன்னார். உடனே அவர்களின் முன் ஒளிரும் காகித துண்டுகள் தோன்றின. மேனகா ஆழ்ந்த மூச்செடுத்து தன் முன்னால் மிதந்த காகிதத்தை எடுத்தாள். ஜெயசமரனும் ஜீனாவும் அதையே செய்தனர். மேனகா காகிதத்தை திறந்து பார்த்தபோது அவளுடைய முகத்தில் ஒரு கவலை தெரிந்தது.
பிறகு அவள் ஜெயசமரனை பார்த்து, என்னோட அடுத்த போட்டி விக்ரமுக்கு எதிரா என்றாள். தன் வலிமையை எண்ணி விக்ரமை எதிர்த்து வெல்வது எளிதல்ல என்பதும் அவளுக்கு தெளிவாகவே தெரிந்திருந்தது. அதை கேட்ட ஜெயசமரன் தனது காகிதத்தை திறந்தார். அதில் எழுதப்பட்ட பெயரை பார்த்ததும் அவன் முகத்தின் நிறம் மாறியது. அவன் உடனே தலையை மெதுவாக ஆட்டியபடி, நமக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்ல போல. என்னோட அடுத்த போட்டி வாயு பிரிவோட 3வது வீரன் வாலிக்கு எதிரா என்றான். இதை சொல்லும் போது அவன் குரலில் ஒரு சிறிய உதவியற்ற உணர்வு தெளிவாக ஒலித்தது. ஏனெனில் தன்னை விட பலவீனமான வீரன் தனக்கு கிடைப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நேரம் ஜீனா பற்களை இறுக்கி கடித்தபடி முகத்தில் விரக்தியுடன், அப்படின்னா என்னோட போட்டி கண்டிப்பா மிருதனுக்கு எதிராக தான் இருக்க போகுது என்றாள். அந்த சூழ்நிலையில் ஜீனா மிருதனிடம் தோல்வி அடைவாள் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையாக இருந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் போட்டி வாலிக்கு எதிராக வந்திருந்ததால் அவன் தன் போட்டியில் வெற்றி பெறுவான் என்ற நம்பிக்கை இருந்தது. இதனால் எல்லாவற்றையும் தீர்மானிக்க போகும் முக்கியமான போட்டி மேனகாவுக்கும் விக்ரமுக்கும் இடையிலான போட்டியாக மாறியது. அதே நேரத்தில் எந்த அணி அடுத்த சுற்றுக்கு செல்லும் என்பதையும் அந்த போட்டியே முடிவு செய்ய போகிறது. இந்த 3 போட்டிகளின் விவரங்களையும் கேட்டதும் அருகில் நின்ற பைஜா பிரிவின் மூத்தவரான ருத்ரனின் முகத்தில் ஆழ்ந்த கவலை தோன்றியது. ஆனால் இப்போது எல்லாம் முடிவு செய்யப்பட்டிருந்ததால் அவர் செய்ய எதுவும் இல்லை. இறுதியில் அவரும் உதவியற்ற குரலில், மேனகா, நீதான் முதல் போட்டிக்கு போகணும். ஆனா விக்ரமை எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா போட்டியை ரொம்ப நேரம் இழுக்காம உடனே தோல்வியை ஒத்துக்கிட்டு திரும்பி வந்துரு என்றார். மேனகாவின் போட்டிதான் இந்த சுற்றில் மிக முக்கியமானது என்பதை மூத்த ருத்ரனும் நன்றாகவே அறிந்திருந்தார். அவள் தனது போட்டியில் தோற்றுவிட்டால் ஜெயசமரன் தன் போட்டியில் வெற்றி பெற்றாலும் அது எந்த பயனும் தராது என்ற உண்மையும் அவருக்கு தெளிவாக தெரிந்தது. மூத்தவரின் வார்த்தைகளை கேட்ட மேனகா மெதுவாக தலையை ஆட்டினாள். பின்னர் அமைதியாக ஆனால் உறுதியுடன், நான் ஜெயிக்க என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவேன் என்றாள். அந்த வார்த்தைகளை சொன்னபடியே எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவள் மெதுவாக மேடையை நோக்கி நடந்தாள். அவள் மேடையை நோக்கி செல்லும் தோற்றத்தை பார்த்த மூத்த ருத்ரன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். பின்னர் ஜெயசமரனை பார்த்து, இந்த சுற்றுல நாம தோத்தாலும் அது உன்னோட தப்பு இல்ல சமரா. உண்மையை சொன்னா நம்ம பைஜா அணி வாயு அணியை விட பலவீனமானதுதான் என்றார். அதை கேட்ட ஜெயசமரனும் மனதில் ஒரு அழுத்தத்துடன் வாயு பிரிவின் வீரர்களை பார்த்தார். அங்கே விக்ரம் முகத்தில் இருந்த சிரிப்பு ஜெயசமரனின் அதிர்ஷ்டத்தை கேலி செய்வது போல இருந்தது. அதன்பின் அவன் வேகமாக மேடையில் ஏறி மேனகாவின் முன் வந்து நின்றான். அப்போது சிரித்தபடியே, மேனகா, உங்ககிட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த வெளிப்புற வீரன் இருந்தாலும் அது உங்க பைஜா பிரிவுக்கு எந்த பலனும் இல்ல போலயே. இப்போதைக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் சுத்தமா இல்ல. அதனால நீங்க அந்த கடவுளையே கூட்டிட்டு வந்தாலும் இந்த முக்கியமான போட்டியில நாங்க தான் ஜெயிக்க போறோம். நீ என்ன நினைச்சிட்டு இங்க வந்த? உன்னால என்ன ஜெயிக்க முடியும்னா என்று கேலி செய்தான். அதை கேட்ட மேனகா கோபத்துடன், நீ இப்பவே இவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்ல விக்ரம். முதல்ல இந்த போட்டி முடியட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே எந்த ஒரு முடிவையும் சொல்ல முடியாது இல்லையா என்று கேட்டாள். அதை சொன்னவுடன் அவள் தனது முஷ்டியை இறுக்கிக் கொண்டாள். அந்த கணமே அவளது கைகளில் பிரகாசிக்கும் ஒரு வாள் தோன்றியது. அந்த வாளிலிருந்து வெளிப்பட்ட சக்திகளை கண்டவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆத்ம புதையல் என்பது தெளிவாக புரிந்தது. அதே நேரம் மேனகாவின் தயார் நிலையை பார்த்த விக்ரமும் சிரித்தபடியே தனது பெரிய கருப்பு வாளை உருவினார். அதைத் தொடர்ந்து அவன் தனது வாளை தரையில் பலமாக அடித்தான். அந்த ஒரு அடி விழுந்த நொடியில் மேடையும் அதை சுற்றி இருந்த நிலமும் நடுங்க தொடங்கியது. அதை கண்ட பலரின் முகங்கள் அச்சத்தில் வெளிரி போயின. பின்னர் தனது உடலிலிருந்து ஆபத்தான சக்திகளை வெளியேற்றிய வழியே விக்ரம் புன்னகையுடன், என்னோட அடுத்த 10 தாக்குதல்களுக்குள்ள நான் உன்னை முடிக்கிறேன் என்றான். அந்த வார்த்தைகள் முடிந்த கணமே அவன் தன் இடத்திலிருந்து ஒரே நொடியில் மறைந்து தாக்க முன்னேறினான். விக்ரமின் தாக்குதலோடு சேர்ந்து அவனது வாளின் ஒளியும் சக்தியும் இன்னும் அதிக தீவிரமடைந்தது. அதனால் இயற்கை சக்திகளில் கூட ஒரு விதமான கலக்கம் ஏற்பட்டதை உணர முடிந்தது. அந்த சக்திகளின் கலக்கத்தால் கற்களும் தூசியும் எல்லா திசைகளிலும் பறந்தன. அந்த காட்சியை கண்ட பலர் அச்சத்தில் மூச்சை இழுத்தனர். மறுபுறம் மேடையிலிருந்து வெகு தூரத்தில் நின்று ஜெயசமரன் இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவனது முகத்தில் தெளிவான கவலை தெரிந்தது. ஜெயசமரன் மட்டுமல்லாமல் பைஜா பிரிவின் ஒவ்வொரு போர் வீரனின் மனநிலையும் அதே போல கனமாகத்தான் இருந்தது. ஏனெனில் மேடையில் நின்ற விக்ரமின் சக்திகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துவதை போல இருந்தன. அதற்கு எதிராக நின்ற மேனகா அந்த ஆபத்தான சக்திகளின் முன் தொடர்ந்து பின்வாங்கி தன்னை காக்க மட்டுமே முடிந்தது. இந்த முதல் தாக்குதலை பார்த்ததுமே மேனகா இந்த போட்டியில் வெற்றி பெறும் வாய்ப்பு மிகவும் குறைவு என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. அப்போது ஜெயசமரன் உதவியற்ற குரலில் மெதுவாக, 10 தாக்குதல்களுக்குள்ளேயே
மேனகா இந்த போட்டியில தோத்துருவா என்றார். ஜெயசமரனின் இந்த வார்த்தைகள் கேட்ட நொடியில் அங்கிருந்தவர்களின் முகங்களில் ஏமாற்றம் தோன்றியது. அதே சமயம் அதை கேட்ட மூத்த ருத்ரனும் மெதுவாக பெருமூச்சு விட்டார். இந்த போட்டியின் முடிவு மேனகாவின் தோல்வியாக முடியும் என்று அவர்களின் மனதில் தெளிவாகி இருந்தது. அதன் காரணமாக பைஜா அணியில் சோகமான அமைதி பரவியது. பலரும் கோபத்துடன் தங்கள் கை முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டனர். அதே நேரம் விக்ரமின் வாளிலிருந்து வெளியேறிய சக்திகள் இடைவிடாது மேனகாவை தாக்கிக் கொண்டிருந்தன. அவற்றை தவிர்ப்பதற்காக அவள் மிகவும் கடினமாக முயன்றாள். அப்போது திடீரென்று இன்னொரு சக்தி வாய்ந்த தாக்குதல் அவளை நோக்கி வேகமாக நகர தொடங்கியது. அதை பார்த்த ஜெயசமரன் தாழ்ந்த குரலில், இந்த போட்டியில மேனகா தோத்துட்டா என்றான். அந்த சமயம் விக்ரமின் முகத்தில் இருந்த புன்னகை இன்னும் விரிந்து அவன் கண்களில் கொடூரம் தெளிவாக தெரிந்தது. மேனகாவை நோக்கி வந்த அந்த தாக்குதல் திடீரென்று 2 பகுதிகளாக பிரிந்து 2 திசைகளில் இருந்தும் அவளை தாக்கியது. பிறகு ஒரே நொடியில் விக்ரம் தனது சக்திகளை மேலும் பிரித்து அவற்றை ஒரு பெரிய மலை போன்ற வடிவமாக மாற்றி மேனகாவை நோக்கி வீசினார். 3 பக்கங்களிலிருந்தும் தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் வருவதை கண்டதும் மேனகாவின் முகம் நிறம் மாறியது. பிறகு அவள் தன் உடலில் இருந்த அனைத்து சக்திகளையும் ஒன்றாக சேர்த்து அந்த தாக்குதல்களை எதிர்கொள்ள முயன்றாள். ஆனால் அந்த 3 தாக்குதல்களும் அவளை தாக்கிய நொடியில் அந்த பகுதியில் ஒரு பேரொளி எதிரொலித்தது. பிறகு அடுத்த நொடியே மேனகா பின்னோக்கி விழுந்து ரத்தத்தை வாந்தி எடுப்பதை கண்டனர். அதே நேரத்தில் அவள் மேடையில் மோசமாக விழுந்த போது அவளுடைய உடலில் இருந்த சக்திகள் கிட்டத்தட்ட முற்றிலும் சோர்ந்திருந்தன. அது அவளுடைய காயங்கள் எவ்வளவு ஆழமானவை என்பதை தெளிவாக காட்டியது. அதற்கிடையில் வெற்றியின் பெருமிதத்துடன் நின்ற விக்ரம் கீழே விழுந்த மேனகாவை பார்த்து சிரித்தபடியே, நான் தான் முன்னாடியே சொன்னேனே 10 தாக்குதல்களுக்குள்ள உன்னை முடிக்கிறேன்னு, இப்ப என்ன நம்புறியா என்று கேட்டான். போட்டி முடிந்ததை உணர்ந்த சந்திர பிரிவின் மூத்தவர் முன்னால் வந்து, இந்த முதல் போட்டியில வாயு அணி வெற்றி பெற்றுள்ளது என்று முடிவை அறிவித்தார். அந்த அறிவிப்பு அரங்கில் எதிரொலித்தவுடன் வாயு அணியின் வீரர்கள் மகிழ்ச்சியுடன் பைஜா அணியை நோக்கி பார்வையை திருப்பினர். அப்போது அவர்களின் முகங்களில் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் இந்த ஒரு வெற்றியிலேயே அவர்களின் இந்த சுற்றின் முடிவு தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பதை அவர்கள் நன்றாகவே அறிந்திருந்தனர். அதே நேரம் மேடையில் விழுந்த மேனகா எப்படியோ தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு எழுந்து நின்றாள். பிறகு காயங்களுடன் நடுங்கியபடியே அவள் தனியாக சென்று தன் இடத்தில் அமர்ந்தாள். அங்கே அமர்ந்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டபடியே ஒரு உதவியற்ற குரலில், தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க என்றாள். அதை கேட்ட ஜெயசமரனும் பெருமூச்சு விட்டான். பின்னர் அவன் தன் பார்வையை விக்ரமின் பக்கம் திருப்பினான். அதே நேரம் விக்ரமும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஜெயசமரனை பார்த்தபடியே விக்ரம் சிரித்துக் கொண்டே, சமரா, உன்கிட்ட திறமையும் பலமும் இருந்தாலும் இந்த சுற்றோட பைஜா அணி இந்த போட்டியில இருந்து வெளியேற போறதை உன்னால தடுக்கவே முடியாது. ஒரு மிகப்பெரிய வீரனை ஜெயிச்சதுக்கு அப்புறமும் போட்டியில இருந்து நீ இப்படி வெளியே போறத பார்க்க ரொம்ப வேடிக்கையா இருக்குது. ஆமா, உன்னோட போட்டி இன்னும் நடக்காமலேயே இந்த சுற்று ஏற்கனவே முடிஞ்சதை நினைச்சு நீ வருத்தப்படலையா என்று கேட்டான். இந்த நேரத்தில் அவன் முழுவதும் வெற்றியின் மகிழ்ச்சியில் மூழ்கி இருப்பது ஜெயசமரனுக்கு தெளிவாக தெரிந்தது. ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் வெளிப்படையான எந்த மாற்றமும் தெரியவில்லை. அப்போது மூத்த ருத்ரன் அவன் தோளில் கை வைத்து மெதுவாக, அவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத சமரா, நீ உண்மையாவே ரொம்ப நல்லா சண்டை போட்ட. உனக்கான வெகுமதி பத்தி பேசுனா என்ன மன்னிச்சிரு. எங்க பைஜா பிரிவுனால இப்போ உன்னை ஆதித்ய பீடத்துக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா அந்த உரிமையை நாங்க இப்ப இழந்துட்டோம். ஆனாலும் நீ வேற எந்த வெகுமதியை கேட்டாலும் அதை வழங்க நாங்க தயாரா இருக்கோம் என்றார். அதற்கு ஜெயசமரன் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து மூத்தவரின் முகத்தை நேராக பார்த்து, மூத்த ருத்ரன், நான் ஆதித்ய பீடத்துக்கு போகதான் இங்க வந்தேன்னு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அதனால வேற எந்த ஒரு வெகுமதியும் எனக்கு மகிழ்ச்சியை தராது என்றான். அதை கேட்ட மூத்த ருத்ரன் உதவியற்ற குரலில், ஆனா சமரா, இந்த சுற்றுலா நம்ம பைஜா அணி தோத்துருச்சு. அதனால ஆதித்ய பீடத்தோட உரிமையை பெற இப்ப நமக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லையே என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரனின் முகத்தில் ஒரு லேசான புன்னகை தோன்றியது. பிறகு அவன் ருத்ரனின் கண்களை நேராக பார்த்து, பைஜா அணி இந்த சுற்றுல தோத்துருச்சா? எனக்கு என்னவோ அப்படி ஒண்ணும் தோணல. ஏன்னா இதுவரை நடந்தது ஒரே ஒரு போட்டி தான். 5 அணிகள் கொண்ட இந்த போட்டியோட விதிகளை நாம புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் இன்னும் சிக்கந்தர் போட்டியில கலந்துக்க முடியும் இல்லையா? நான் சொல்றது சரிதானே என்று கேட்டான். ஜெயசமரனின் வாயிலிருந்து சிக்கந்தர் போட்டி என்ற வார்த்தை வெளியான நொடியிலேயே மேனகாவும் மற்றவர்களும் திடீரென்று ஆச்சரியத்துடன் அவனை திரும்பி பார்த்தனர். ஏனெனில் அவன் அந்த போட்டியை பற்றி பேசுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ருத்ரனுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் அதே நிலைதான் இருந்தது. சிக்கந்தர் போட்டி பற்றிய குறிப்புடன்
பைஜா அணியின் மீது ஒரு கனமான அமைதி படர்ந்தது. அப்போது அங்கிருந்த அனைவரும் ஜெயசமரனை நம்ப முடியாத புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். பின்னர் ருத்ரன் தன்னைத்தானே சமாளித்துக் கொண்டு ஜெயசமரனை பார்த்து, என்னோட வயசான காதுகள் ஏதோ தப்பா கேட்டுச்சா? இல்ல நீ உண்மையிலேயே சிக்கந்தர் போட்டியில கலந்துக்க விரும்புறியா என்று கேட்டார். அதற்கு ஜெயசமரன் ஆமாம் என்று மெதுவாக தலையாட்டினார். போட்டிகள் தொடங்கிய போதே மேனகா விதிகள் பற்றி அவனிடம் ஓரளவு சொல்லி இருந்தார். வழக்கமாக 3 போட்டிகளில் அதிகமாக வெற்றி பெறும் அணி அடுத்த சுற்றுக்கு செல்லும். ஆனால் அதற்கு மாற்றாக வேறொரு வழியும் இருந்தது. அதுவே சிக்கந்தர் போட்டி. இந்த போட்டி மிகவும் ஆபத்தானதாகவும் அதே நேரம் ஆச்சரியமூட்டுவதாகவும் இருந்தது. இதில் ஒரு அணியைச் சேர்ந்த ஒரே ஒரு வீரர் எதிரணியினரின் 3 வீரர்களையும் ஒரே நேரத்தில் எதிர்த்து போராட வேண்டும். அதில் அவன் வெற்றி பெற்றால் அவனது அணி நேரடியாக அடுத்த சுற்றுக்கு முன்னேறும். இது கேட்க எளிதாக தோன்றினாலும் உண்மையில் ஒரு வீரனால் 3 சக்தி வாய்ந்த வீரர்களை தோற்கடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற காரியமாகவே கருதப்பட்டது. மேலும் இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் எதிரணி வீரர்கள் புதிய தலைமுறையின் மிகச்சிறந்த போர் வீரர்களாகவே இருப்பார்கள். இப்போது ஜெயசமரன் இந்த சிக்கந்தர் போட்டியின் மூலம் விக்ரம், மிருதன் மற்றும் வாலி ஆகிய மூவரையும் தனியாக எதிர்கொள்ள விரும்புவதாகவே அவன் வார்த்தைகள் உணர்த்தின. இந்த மூவரில் இருவர் உச்ச பரமஜீவ நிலைக்கு மிகவும் நெருக்கமான வீரர்கள். பலவீனமானவனாக கருதப்பட்ட வாலியும் கூட ஒரு ஆரம்ப பரமஜீவ நிலை வீரன் தான். இந்த மூவரும் ஒன்றாக சேர்ந்தால் ஒரு மகாயோகி பரமஜீவ நிலையில் இருக்கும் வீரனை கூட கடுமையான நிலைக்கு தள்ளிவிட முடியும். அதனால் தான் ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் ருத்ரனும் மற்றவர்களும் பேச முடியாமல் அமைதியாக நின்றனர். இதற்கு முன்பு மிக சில போர் வீரர்களே சிக்கந்தர் போட்டியின் பாதையை தேர்ந்தெடுத்திருந்தனர். ஆனால் அவர்களில் வெற்றி பெற்றவர்களும் மிக குறைவே. சமீப காலத்தில் சிக்கந்தர் போட்டியை தேர்வு செய்து வெற்றி பெற்ற ஒருவன் சந்திர பிரிவின் யூகி தான். அதனால்தான் யூகியின் பெயரை கேட்டாலே எல்லோரிடமும் ஒரு விதமான பயம் ஏற்பட்டது. வலிமையை பொறுத்தவரை வான் மண்டலத்தின் புதிய தலைமுறையின் மிக சக்தி வாய்ந்த 2 வீரர்களுக்கு சமமாகவே யூகியும் கருதப்பட்டான். அதுவே அவன் பெயரை முழு பகுதியிலும் புகழ் பெறச் செய்தது. இப்போது ஜெயசமரன் அதே சிக்கந்தர் போட்டியில் இறங்க விரும்புகிறான் என்ற எண்ணமே அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. மெதுவாக ருத்ரனும் மற்றவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். யாரும் உடனடியாக எதையும் சொல்ல தயங்கினர். ஏனெனில் பைஜா பிரிவின் வரலாற்றில் இதுவரை யாருமே சிக்கந்தர் போட்டியில் கலந்து கொண்டதில்லை. அதனால் இயல்பாகவே அவர்கள் அனைவருக்கும் ஒரு கவலை இருந்தது. அந்த அமைதியை உடைத்து தானாகவே ஜெயசமரன் புன்னகையுடன், இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னதுதான், இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஆதித்ய பீடத்துக்கு போற என்னோட எண்ணத்தை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். இப்ப நீங்க எல்லாருமே நாம தோத்துட்டோம்னு நினைச்சா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற இருக்கிற அந்த கடைசி வழியை முயற்சிக்கலாமே என்றான். அதற்கு ருத்ரன் கவலையுடன், ஆனா சமரா, அந்த போட்டி ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதுல உன்னோட உயிரே கூட போயிடும். அப்படி ஒரு நிலைமை வந்தா தோல்வியால கிடைக்கிற இழப்பு வெற்றியால கிடைக்க போற நன்மையை விட பல மடங்கு அதிகமா இருக்கும் என்றார். அதற்கு ஜெயசமரன் எந்த தயக்கமும் இல்லாமல் புன்னகையுடன், மூத்தவரே, நான் இதுவரைக்கும் பல வாழ்வாசாவா போட்டிகள்ல கலந்துருக்கேன். உண்மையை சொன்னா இந்த மாதிரி ரொம்ப கடுமையான போட்டிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னோட உயிருக்கு பயந்து ஓடி போக வேண்டிய அளவுக்கு இப்ப நிலைமை மோசமா இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்றார். தொண்டைமான் பிரிவு போன்ற ஒரு பெரும் சக்தி வாய்ந்த பிரிவின் 3 தலைவர்களே அசுர பிரிவில் ஒன்றாக சேர்ந்து அவனை தாக்கிய போதும் ஜெயசமரனின் உயிரை அவர்களால் முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலே அந்த மூவரும் இந்திரஜித் நிலை போர் வீரர்கள். அதோடு வானத்தையும் பூமியையும் அசைக்கக்கூடிய சக்தி கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களிடமிருந்தே ஜெயசமரன் தப்பித்தான் என்றால் விக்ரமும் மற்ற இருவரும் அவர்களுடன் ஒப்பிடும்போது ஒன்றுமே இல்லை என்றுதான் அவன் மனதில் நினைத்தான். அவன் இதை நினைத்து முடித்த போது ஜெயசமரனின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி பிரகாசித்தது. அந்த ஒளி பைஜா அணியின் வீரர்களின் மனங்களில் மறைந்திருந்த தைரியத்தையும் மெதுவாக எழுப்ப தொடங்கியது. அவன் காட்டிய அந்த உறுதியின் முன் இனிமேல் யாராலும் எதையும் சொல்ல முடியாது என்பது அனைவருக்கும் புரிந்தது. அத்தியாயம் 1828. ஜெயசமரன் சிக்கந்தர் போட்டியை பற்றி சொன்னதும் அந்த இடமே அமைதியில் மூழ்கியது. யாரும் எதுவும் பேசாத போது காயமடைந்த நிலையில் அமர்ந்திருந்த மேனகா அந்த அமைதியை உடைத்து, மூத்த ருத்ரன், சமர சொல்றது சரிதான். நாம ஏற்கனவே இந்த சுற்றுல தோத்துட்டோம். இந்த நிலையில சிக்கந்தர் போட்டியை தேர்வு செய்யலன்னா நம்மளோட அணியை இந்த தோல்வியிலிருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. சமரனுக்கு அவன் மேல இவ்வளவு நம்பிக்கை இருந்தா நாம ஏன் அவன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது? அதனால இந்த போட்டிக்கு சரின்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ நமக்கு வரப்போற முடிவை விட இனிமே என்ன வந்தாலும் அது இதை விட மோசமா இருக்க வாய்ப்பு இல்ல என்றாள். இந்த சமயத்தில் ஜெயசமரனின் கண்களை நேராக பார்த்து கொண்டிருந்த ருத்ரன்
அங்கே ஒரு கொடூரமான சிங்கத்தின் துணிச்சலான பிரகாசத்தை போன்ற ஒன்றை கண்டார். ஒரு கணம் அமைதியாக இருந்தவர் பிறகு மெதுவாக பெருமூச்சு விட்டு, இந்த போட்டியில நீ ஏற்கனவே சண்டை போட முடிவு பண்ணிட்ட. அதனால அத பத்தி நான் இனிமே எதுவும் சொல்ல போறது இல்ல. ஆனா அந்த 3 பேரையும் உன்னால எதிர்கொள்ள முடியலன்னா உடனே தோல்வியை ஒத்துக்கிட்டு திரும்பி வந்துரு. அப்படி நீ பண்ணா மட்டும்தான் நீ அவங்களோட சதியிலிருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா வாயு பிரிவு ஜெயிக்க எந்த நிலைக்கும் போகக்கூடியது சமரா என்று அறிவுரையாக சொன்னார். மூத்த ருத்ரனின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்து நன்றி தெரிவித்தார். அதன் பிறகு அவன் விரைவாக மேடையை நோக்கி சென்றான். அங்கே நின்று ஒரு ஆழமான மூச்சை இழுத்து வேகமாக துடித்துக் கொண்டிருந்த தன் இதயத்தை மெதுவாக அமைதிப்படுத்திக் கொண்டான். அவன் சென்ற பிறகு மூத்த ருத்ரன் லேசான வருத்தத்துடன், இந்த பையன் உண்மையிலேயே இணையற்றவன் தான். அவன் மட்டும் நம்ம பைஜா பிரிவுல இருந்திருந்தா நம்ம பிரிவு எவ்வளவோ உயரத்துக்கு போயிருக்கும் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட மேனகாவும் குணாவும் அதை தவறாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஏனெனில் இன்று ஜெயசமரன் எடுத்த இந்த முடிவை எடுக்க அவர்களுக்கே துணிவு இல்லை என்பது அவர்களுக்கும் தெரியும். மறுபுறம் ஜெயசமரன் மேடையில் நின்ற போது கைகளை குறுக்காக வைத்துக் கொண்டு தங்கள் இருக்கைகளில் அமர்ந்திருந்த விக்ரம், மிருதன் மற்றும் வாலியை நோக்கி தனது பார்வையை திருப்பினார். அப்போது அவர்கள் மூவரும் ஜெயசமரனை ஒரு குரங்கை போல இகழ்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கணத்தில் விக்ரம் சத்தமாக, என்னாச்சு தம்பி, இன்னும் சண்டை போட ஆசையா இருக்குதா என்று கேட்டார். ஆனால் ஜெயசமரன் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அந்த அமைதி விக்ரமின் முகத்தில் ஒரு லேசான எரிச்சலை ஏற்படுத்தியது. உடனே அவன் வாலியை ஒரு பார்வையால் பார்த்தான். அந்த பார்வையை புரிந்து கொண்ட வாலி எந்த தயக்கமும் இல்லாமல் மேடையை நோக்கி நடந்தார். பிறகு மேடையில் நின்ற வாலி ஒரு சிரிப்புடன், உன் பலமும் திறமையும் எவ்வளவு பெருசுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இந்த போட்டியில நான் உன்னோட சண்டை போட வேண்டிய அவசியமே இல்ல. நான் இப்பவே என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் என்று சிரித்தார். அவன் தோல்வியை ஒப்புக்கொண்டவுடன் ஜீனாவும் மிருதனும் மோத வேண்டியிருக்கும் என்பதும் அதில் மிருதன் எளிதில் வெற்றி பெறுவான் என்பதும் வாலிக்கு தெளிவாக தெரியும். அதனால் தான் ஜெயசமரனை எதிர்த்து அவன் ஒரு முயற்சியும் எடுக்க விரும்பவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுக்கு பிரிவின் வெற்றிதான் முக்கியமாக இருந்தது. தன் முடிவை அறிவித்துவிட்டு வாலி வெளியேற திரும்பிய அந்த கணத்தில் ஜெயசமரன் தாழ்ந்த குரலில், அவங்களையும் இங்க வர சொல்லி நீங்க 3 பேருமே சேர்ந்து ஒன்னா உங்க தோல்வியை ஒத்துக்கிட்டா நாங்க அடுத்த சுற்றுக்கு போயிடுவோம் என்றான். அந்த வார்த்தைகள் கேட்டதும் வாலியின் அடிகள் நின்றன. பிறகு அவன் மெதுவாக திரும்பி ஜெயசமரனை பார்த்தான். அதே நேரத்தில் முழு அரங்கிலும் ஒரு பயங்கரமான அமைதி பரவியது. மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து உண்மையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ள முயன்றனர். அந்த அமைதிக்குள் விக்ரம் மற்றும் மிருதனின் முகங்களில் இருந்த புன்னகைகள் மெதுவாக உறைந்தன. பிறகு விக்ரம் ஒரு கொடூரமான பார்வையுடன், நீ இப்ப என்ன சொன்ன? நீ இந்த மேடையில இந்த 2 பேரையும் வர சொன்னியா? அப்படின்னா நீ சிக்கந்தர் போட்டியை பத்தி பேசுறியா என்று கேட்டார். சிக்கந்தர் போட்டி என்ற பெயரை கேட்டதும் அரங்கில் ஒரு சலசலப்பு எழுந்தது. பலர் திடுக்கிட்டபடி தங்கள் இருக்கைகளிலிருந்து எழுந்து நின்று ஜெயசமரனை உற்று பார்த்தனர். ஆனால் அந்த குழப்பத்தின் நடுவில் கூட விக்ரம் மற்றும் மிருதனின் முகங்களில் ஒரு பயங்கரமான நோக்கம்தான் தெரிந்தது. அவர்கள் இருவரும் சத்தமாக சிரித்துக் கொண்டே, நீ இப்ப இந்த மேடையிலேயே சாகணும்னு விரும்புறேன்னா உன் விருப்பத்தை நாங்க கண்டிப்பா நிறைவேற்றுறோம் என்றார்கள். பிறகு அடுத்த நொடியே அவர்கள் இருவரும் நிழல்களைப் போல அசைந்து நேரடியாக மேடையில் தோன்றினர். அங்கே நின்ற உடனே தங்கள் சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினர். அதை பார்க்கும்போது ஜெயசமரனின் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அவர்களின் வெறித்தனமான ஆசை அந்த சக்திகளிலிருந்தே வெளிப்படையாக தெரிந்தது. இதற்கிடையில் அந்த இடத்திலிருந்து வெகு தூரத்தில் பசுமை விரிந்து கிடந்த ஒரு பெரிய மலைக்குள் காடு வழியாக செல்லும் ஒரு குறுகிய பாதையில் ஒரு உயரமான கட்டிடம் இருந்தது. அந்த கட்டிடம் 9 தளங்களை கொண்டது. அதன் சுவர்களெங்கும் விசித்திரமான குறியீடுகள் பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த கட்டிடத்தின் உள்ளே இந்த நேரத்தில் கருப்பு ஆடைகளை அணிந்த ஒரு இளைஞன் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்போது அவனது உடலை சுற்றி எந்த விதமான சக்தி அறையும் இல்லை. அவனை பார்க்க ஒரு சாதாரண வீரனை போலவே தோன்றினான். பிறகு திடீரென்று அவன் கண்களை திறந்த போது ஒரு நொடியில் அங்கே அபரிமிதமான சக்திகள் வெளிப்பட்டன. ஆனால் அடுத்த நொடியே அவன் அந்த சக்திகளை மீண்டும் அடக்கிக் கொண்டு கீழே நோக்கி பார்த்தான். அங்கே மிகப்பெரிய அரங்கம் தெளிவாக காட்சியளித்தது. அதே நேரத்தில் சந்திர பிரிவை சேர்ந்த ஒரு போர் வீரன் ஓடி வந்து அவன் முன் நின்றான். அந்த இளைஞன் அங்கே வந்தவுடன் மரியாதையுடன் தலையை குனிந்து கருப்பு ஆடையில் இருந்த அந்த இளைஞனை பார்த்து, யூகியனா, 5 அணிகள் கலந்துகிட்ட இந்த போட்டியில இப்போ நிலைமை கொஞ்சம் விசித்திரமாவும் இதுவரை இல்லாத விதமாவும் மாறிடுச்சுன்னு உங்ககிட்ட சொல்ல சொல்லி நம்ம மூத்தவர் என்னை இங்க அனுப்பி வச்சாரு என்று பணிவுடன் சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்டதும்
கருப்பு உடை அணிந்திருந்த யூகி மிக அமைதியான குரலில், ஓ, அப்ப இந்த தடவை அந்த 4 அணியில எந்த அணி ஜெயிச்சாங்க என்று கேட்டான். அதற்கு சந்திர பிரிவை சேர்ந்த அந்த வீரன் மரியாதையுடன், இப்ப இருக்கிற நிலைமைய வச்சு வாயு அணி ஜெயிச்சிச்சுன்னு சொன்னா தப்பா இருக்காது. ஆனா பைஜா அணிக்கு உதவ வெளிப்புற வீரன் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான். இப்ப அந்த வெளிப்புற வீரன் சிக்கந்தர் போட்டியில சண்டை போட தயாரா இருக்கிறான். ஒருவேளை அந்த சண்டையில அவன் ஜெயிச்சா பைஜா அணி இந்த போட்டியில ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆதித்ய பீடத்தோட உரிமைக்காக அவன் உங்களுக்கே சவால் விடுவான் என்று விளக்கமாக சொன்னான். இந்த வார்த்தைகள் வழக்கமாக அமைதியாக இருக்கும் யூகியின் முகத்திலும் முதல் முறையாக ஒரு ஆச்சரியத்தை வரவழைத்தன. பிறகு அவன் உடனே, நீ இப்ப என்ன சொன்ன? ஒரு வெளிப்புற போர் வீரர் சிக்கந்தர் போட்டியில சண்டையிட முடிவு பண்ணிருக்கானா? சுவாரஸ்யம். இது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமானது என்றான். பிறகு அவன் மெதுவாக, நீ போய் பெரியவங்க கிட்ட சொல்லு. இப்போ நான் ஆதித்ய பீடத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த இடத்தோட காற்று சக்திகள் என்னோட உடம்புக்கு நல்ல பலம் கொடுக்குதுன்னு. எனக்கு என்னவோ இந்த சண்டையிலையும் மிருதனும் விக்ரமும் ஜெயிச்சு இந்த பீடத்தோட உரிமைக்காக என் கூட மோத வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நாளுக்காக நான் முழுமையா தயாராகவே இருக்கேன்னு போய் சொல்ல என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட சந்திர பிரிவை சேர்ந்த அந்த போர் வீரன் உடனே மரியாதையுடன் வணங்கி அங்கிருந்து வெளியேறினான். அவன் செல்லும் திசையை யூகி சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக சிரித்துக் கொண்டே, சிக்கந்தர் போட்டி. இப்போதான் இந்த கதை ஒரு உற்சாகமான திருப்பத்தை எடுத்திருக்குது. அந்த பையன் மிருதன் விக்ரம் அப்புறம் வாலியையும் தோக்கடிச்சு இங்க வந்து சேர்ந்தா அவன் என் கூட மோத தகுதியானவன் தான். ஆனா யார் இங்க வந்தாலும் இன்னும் 1 வருஷம் இந்த யூகி தான் ஆதித்ய பீடத்தோட பொறுப்பாளனா இருப்பான் என்றான். மறுபுறம் அரங்கில் 4 பேர் மேடையில் தோன்றியிருந்தனர். அவர்களில் 3 பேர் ஒன்றாக நின்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களின் உடலிலிருந்து ஆபத்தான சக்திகள் அலைமோதின. அதை ஜெயசமரன் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்த போது மிருதனும் விக்ரமும் கொடூரமான மிருகங்களைப் போல ஜெயசமரனை பார்த்துக் கொண்டிருந்தனர். பிறகு அடுத்த நொடியே விக்ரம் குரூரமான சிரிப்புடன், 5 பிரிவுகளோட போட்டி முடியற வரைக்கும் உன்னை உயிரோட விடலாம்னு தான் நாங்க முதல்ல நினைச்சோம். ஆனா இப்ப நீயே மரணத்தை இவ்வளவு ஆவலா எதிர்பார்க்கறதுனால நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னோட அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறோம் என்றான். அதை கேட்டதும் மிருதனின் முகத்தில் மெதுவான புன்னகை தோன்றியது. அப்போது அவன் ஜெயசமரனை ஒரு பயங்கரமான பார்வையுடன் பார்த்தான். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் தனது கை முஷ்டிகளை இறுக்கி வாளை உருவி அந்த வாளில் சக்தியை செலுத்தினான். பிறகு அடுத்த நொடியில் அந்த வாள் ஒரு பெரிய ஈட்டியாக மாறியது. அது பார்ப்பதற்கே மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. அந்த ஈட்டியிலிருந்து வெளிப்பட்ட விசித்திரமான ஒலிகளும் அதனுடன் கூடிய சக்திகளும் அனைவரையும் நடுக்கமடைய செய்தன. அதை பார்த்ததும் அது மிகுந்த சக்தி கொண்ட ஆத்ம புதையல் என்று அனைவருக்கும் புரிந்தது. விக்ரம் மற்றும் மிருதன் போல வாலியிடம் எந்த சிறப்பு ஆயுதமும் இல்லை. இருந்தாலும் அவனுடைய ஆரம்ப பரமஜீவ நிலையில் உள்ள சக்திகள் மிகவும் ஆபத்தானதாகவே தோன்றின. பிறகு ஜெயசமரனை மீண்டும் கேலி செய்த விக்ரம் தனது கருப்பு வாளை இறுக்கி பிடித்தபடியே, எங்க 3 பேரோட தாக்குதல்களுக்கு எதிரா உன்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு இப்ப பாப்போம் என்றான். ஆனால் அதற்கு பதிலாக ஜெயசமரன் அமைதியான குரலில், எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டி ரொம்ப நேரம் போகாது. உங்களை முடிக்க எனக்கு ஒரே ஒரு தாக்குதல் போதும் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட மிருதன் மற்றும் விக்ரம் முகங்களில் இருந்த புன்னகை மெதுவாக எரிச்சலாக மாறத் தொடங்கியது. பிறகு அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில், சக்தியை பத்தி உனக்கு இந்த அளவுக்கு ஆணவம் எங்க இருந்து வருது என்று கேட்டார்கள். ஆனால் அதற்கு பதில் சொல்லாமல் ஜெயசமரன் அமைதியாக சிரித்துக் கொண்டே இருந்தான். அப்போது அவனது கண்களின் ஆழத்தில் ஒரு இரக்கமற்ற அமைதி மெதுவாக தோன்றியது. பிறகு அடுத்த நொடியில் அவன் தனது 2 கைகளாலும் முத்திரைகளை உருவாக்க தொடங்கினான். அதே நேரத்தில் சத்தமாக, நான் தான் சொன்னேனே எனக்கு ஒரே ஒரு தாக்குதல் போதும்னு, காற்று போர் நுட்ப தாக்குதல் என்று கத்தினான். அதை சொன்னவுடன் ஜெயசமரன் தனது 2 கைகளையும் தரையில் பலமாக அடித்தான். உடனே அந்த முழு பகுதியும் கடுமையாக நடுங்க தொடங்கியது. அதோடு அந்த பகுதியை சுற்றியிருந்த சக்திகளில் விசித்திரமான கொந்தளிப்பு ஏற்பட்டது. அதில் மிகவும் ஆபத்தானது அந்த கொந்தளிப்பு வெளிப்புற சக்திகளில் அல்லாமல் பூமிக்குள் மறைந்திருக்கும் சக்திகளில் இருந்து எழுந்தது. பிறகு கண்ணிமைக்கும் நேரத்தில் நிலம் நடுங்குவதையும் அவர்கள் கால்களுக்கு கீழே இருந்த தரை வேகமாக வறண்டு போவதையும் அங்கிருந்த மக்கள் வியப்புடன் பார்த்தனர். அதைத் தொடர்ந்து சில நிமிடங்களில் அந்த பசுமையான மலை மஞ்சள் நிறமாக மாறியது. அதோடு காற்று சக்திகள் அந்த பெரிய பகுதி முழுவதும் பரவின. இதற்கிடையில் அரங்கத்தை சுற்றி நின்றிருந்த 4 பிரிவுகளின் பெரியவர்களின் முகங்களில் கவலை தெளிவாக தெரிந்தது. அவர்களின் சக்திகள் உயர்ந்தவை என்பதால் சுற்றியிருந்த அனைத்து இயற்கை சக்திகளும் ஜெயசமரனுக்குள் இழுக்கப்படுவதை அவர்கள் உடனே உணர்ந்தனர். அந்த தருணத்தில் பைஜா பிரிவின் மூத்தவரான ருத்ரன் பீதியடைந்த குரலில்,
இந்த போர் நுட்பம் ரொம்ப ஆபத்தானது. நம்ம பிரிவோட மிக சக்தி வாய்ந்த நுட்பங்கள் கூட இதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்ல. இந்த பையன் சமரன் உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான போர் வீரன் தான் என்றார். அதே சமயம் ஜீனாவின் முகத்திலும் பெரிய ஆச்சரியம் தெரிந்தது. ஏனென்றால் அவளும் இதற்கு முன்பு ஜெயசமரனின் இந்த தாக்குதலை பார்த்ததில்லை. இதிலிருந்து அவன் தனது உண்மையான பலத்தை இதுவரை மக்களின் முன்னால் வெளிப்படுத்தாமல் வைத்திருந்தது தெளிவானது. அப்போது கண்களில் ஒரு மின்னலுடன் மேனகா தாழ்ந்த குரலில், இந்த ஒரு தாக்குதலையே சமரன், மிருதன், விக்ரம், வாலி 3 பேரையும் ஒரே நேரத்துல தோக்கடிக்க நினைக்கிறான் என்று கேட்டாள். அதற்கு அருகில் நின்ற மூத்த ருத்ரன், இந்த நுட்பம் இங்க இருக்கிற எல்லா இயற்கை சக்திகளும் உறிஞ்சினாலும் ஒரே தாக்குதல்லையே அவங்க 3 பேரையும் தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றார். ஆனால் அவர் அந்த வார்த்தைகளை முடிப்பதற்குள் மேடையிலிருந்து விசித்திரமான கர்ஜனை சத்தங்கள் எதிரொலிக்க தொடங்கின. அதைத் தொடர்ந்து உடனடியாக தரையிலிருந்து ஒரு பெரிய சக்தி அலை வெடித்து ஜெயசமரனை முழுவதுமாக மூழ்கடித்தது. அந்த அலையில் இருந்த சக்தியின் அளவை பார்த்து மக்கள் வியப்பில் உறைந்தனர். பிறகு ஜெயசமரன் மெதுவாக மேலே உயரத் தொடங்கினார். ஆனால் அவர் உடனே தாக்குதல் நடத்தவில்லை. அதற்கு பதிலாக தனது கைகளால் மீண்டும் ஏராளமான முத்திரைகளை உருவாக்க தொடங்கினார். அவன் இதை செய்த அந்த நொடியில் யாருடைய இதயமும் ஒரு கணம் நின்றுவிடும். அளவுக்கு ஆபத்தான கொந்தளிப்புகள் அந்த சக்தி அறையில் தோன்ற தொடங்கின. அப்போது அரங்கில் இருந்த அனைவரும் கண்களில் பயத்துடன் அந்த காட்சியை பார்த்தனர். அதே நேரத்தில் ஜெயசமரனின் குரல் அரங்கெங்கும் எதிரொலிக்க அவன் சத்தமாக, பேரரசின் நுட்பம் வானத்தை பிளக்க என்று கத்தினான். அப்போது அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் ஒரு மலையின் மீது இருந்த ஒரு கட்டிடத்தில் யூகி கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தார். ஜெயசமரன் காற்றுப்போர் நுட்பத்தை பயன்படுத்திய அந்த நிமிடத்தில் அந்த கட்டிடமும் மெதுவாக நடுங்கியது. அதை கவனித்த யூகி உடனே கண்களை திறந்தான். அப்போது அவன் அருகில் இருந்த அடர்ந்த காடு வறண்டு அழிந்து கொண்டிருப்பதை கண்டான். அந்த காட்சியை பார்த்ததும் அவன் நெற்றியில் லேசான சுளிப்பு தோன்றியது. பிறகு மெதுவாக தன் கையை நீட்டி தரையை தொட்டான். உடனே ஒரு திசையில் மகத்தான சக்திகள் பாய்வதை அவன் உணர்ந்தான். அந்த திசையில் தான் 5 பிரிவுகளின் போட்டி நடைபெறும் அரங்கமும் இருந்தது. அப்போது யூகி ஆச்சரியத்துடன், இவ்வளவு ஆபத்தான போர் நுட்பமா? இந்த பையன் கிட்ட ரொம்ப அபாரமான திறமைகள் இருக்குது. அதனால இந்த பையன் என் கூட மோதுறதுக்கு உண்மையிலேயே தகுதியானவன் தான் என்றான். இந்த போர் நுட்பம் வாயு பிரிவினரிடம் இல்லாத ஒன்று என்றும் சிக்கந்தர் போட்டியில் சண்டையிட முடிவு செய்த அந்த இளைஞனை இதை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்பதையும் யூகி நன்று புரிந்து கொண்டான். அப்போது அவன் ஜெயசமரனை நினைத்த போது அவனது முகத்தில் மெதுவாக ஒரு புன்னகை தோன்றியது. அவனுடைய எண்ணத்தில் ஜெயசமரனுடன் மோதுவது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்றும், ஆனால் அதற்கு முன்பு ஜெயசமரன் வாயு பிரிவின் அந்த 3 வீரர்களையும் தோற்கடிக்க வேண்டும் என்றும் அவனுக்கு தெரியும். மறுபுறம் அரங்கில் இருந்தவர்கள் அனைவரும் வானத்தில் மின்னல் இடியை போல வெடிப்பதை பார்த்துக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் மேலே எழுந்த சக்தி அலை மேகங்களை பிளந்து சென்றது. அதன் விளைவாக ஒரு பெரிய சக்தி திரைச்சீலை உருவானது. ஒருபுறம் அரங்கில் இருந்த மக்கள் அனைவரும், மறுபுறம் ஜெயசமரனும் வாயு பிரிவின் 3 வீரர்களும் என தனித்தனியாக பிரிக்கப்பட்டனர். ஜெயசமரனின் தாக்குதலில் இருந்த சக்தியின் அளவுக்கேற்ப அந்த திரை மெதுவாக மங்க தொடங்கியது. அந்த காட்சியை பார்த்த மக்கள் எந்த ஆரம்ப பரமஜீவ நிலையில் இருக்கும் வீரனாலும் இவ்வளவு ஆபத்தான தாக்குதலை நடத்த முடியாது என்பதை உணர்ந்தனர். ஏனெனில் ஜெயசமரனின் உண்மையான சக்தி அந்த நிலையை எல்லாம் தாண்டியது என்பது அனைவருக்கும் தெளிவானது. அதை பார்க்கும் போது அவன் இந்த சண்டையை உண்மையிலேயே ஒரே தாக்குதலில் முடிக்க விரும்புகிறான் என்பது போல அந்த காட்சி தோன்றியது. அத்தியாயம் 1829. ஜெயசமரன் திரட்டிக் கொண்டிருந்த சக்திகளை பார்த்தபோது அவன் இந்த சண்டையை உண்மையிலேயே ஒரே தாக்குதலில் முடிக்க நினைக்கிறான் என்பது போல தோன்றியது. அனுபவம் வாய்ந்த சிலரின் பார்வையில் இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவாகவே தெரிந்தது. ஏனெனில் சண்டை எவ்வளவு நேரம் நீடிக்கிறதோ அவ்வளவு நேரம் ஜெயசமரனுக்கு ஆபத்து அதிகரிக்கும். அதனால் தனது அனைத்து சக்திகளையும் ஒரே நேரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலாக வெளியிடுவதுதான் சிறந்த வழி என அவர்கள் கருதினர். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் மேடையில் நின்றிருந்த விக்ரம், மிருதன், வாலி மூவரையும் பார்த்து, ஆனா இந்த ஒரே தாக்குதலால இவங்க 3 பேரையும் தோக்கடிக்கிறது அவ்வளவு எளிதா இருக்காது என்றார்கள். அந்த நேரத்தில் அந்த மூவரின் முகங்களிலும் ஒரு சிறிய ஆச்சரியம் தெரிந்தது. ஏனெனில் ஜெயசமரன் தயாரித்த தாக்குதல் அவர்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் பல மடங்கு சக்தி வாய்ந்தது. ஆனால் அடுத்த நொடியில் மூவரும் முகத்தில் எரிச்சலுடன் தங்கள் சக்திகளை சேகரிக்க தொடங்கினர். ஜெயசமரன் இன்று தற்செயலாக அவர்களை தோற்கடித்து விட்டாலும் இதுவரை பெற்றிருந்த பெயரும் புகழும் ஒரு நொடியில் சாம்பலாகும் என்பதை அவர்கள் நன்றாகவே அறிந்திருந்தனர். அப்போது விக்ரம் பற்களை கடித்துக் கொண்டு, இந்த வான் மண்டலத்துல உன்னோட பேரை பரப்ப எங்களை ஏனியா பயன்படுத்த நினைக்கிறியா? அந்த கனவை இப்ப நாங்க எப்படி உடைக்கிறோம்னு மட்டும் பாரு.
மிருதன், நாமளும் நம்மளோட எல்லா சக்திகளையும் பயன்படுத்தணும் போல. இந்த பையன் நாம நினைச்ச மாதிரி அவ்வளவு சாதாரணமானவனா தெரியல என்றான். ஜெயசமரன் தயாரித்த தாக்குதலை பார்த்த பிறகு விக்ரம் இனி அவனை குறைத்து மதிப்பிடும் தவறை செய்ய மாட்டான் என்பது தெளிவாக தெரிந்தது. அதோடு இவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்குதலை தன்னால் மட்டும் தடுக்க முடியாது என்பதையும் அவன் மனதுக்குள் உறுதியாக உணர்ந்தான். அவனது வார்த்தைகளை கேட்ட மிருதனும் அமைதியாக தலையசைத்தான். அது உண்மை என்பதை ஒப்புக்கொள்ள அவன் விரும்பவில்லை என்றாலும் வானில் பரவி நின்ற அந்த ஆபத்தான சக்திகள் அவனை சிறிது பதட்டமடைய செய்தன. ஆனால் இந்த நேரத்தில் அந்த தாக்குதலிலிருந்து எப்படியாவது தப்பிப்பதே மிருதனின் ஒரே குறிக்கோளாக இருந்தது. பின்னர் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டு ஆழ்ந்த மூச்சை எடுத்தனர். அதன் பிறகு தங்கள் உடல்களில் இருந்த அனைத்து சக்திகளையும் மெதுவாக வெளிப்படுத்த தொடங்கினர். அவர்களிடமிருந்து வெளியேறிய பல சக்திகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்த போது ஒரு பெரிய புயல் உருவாகி வேகமாக சுழல தொடங்கியது. அதே நேரத்தில் வாலியும் தனது அனைத்து சக்திகளையும் கட்டவிழ்த்து விட்டான். மற்ற இருவருடன் ஒப்பிட்டால் அவனது சக்தி பலவீனமாக இருந்தாலும் மூவரின் சக்திகள் ஒன்றாக சேர்ந்த போது அவர்களின் ஒருங்கிணைந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறியது. அந்த ஆபத்தான சக்திகளை பார்த்த விக்ரம் கண்களில் கொடிய கோபத்துடன் ஜெயசமரனை பார்த்து சத்தமாக, ஏய் சமரா, இன்னைக்கு உன்னோட உண்மையான திறமை என்னன்னு நானும் பாக்குறேன். அப்புறம் நீ எங்க 3 பேரையும் ஒரே தாக்குதல்ல முடிக்க போறேன்னு வேற என்னமோ உளறிட்டு இருந்தல்ல என்றான். அதைத் தொடர்ந்து அவர்கள் மூவரின் சக்திகளும் முழுமையாக ஒன்றிணைந்தன. அதையும் மீறி விக்ரம் ஒரு பெரிய மலையை உருவாக்கி அதன் வழியாக ஜெயசமரனை நோக்கி சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுத்தான். இதை கண்ட மிருதனும் தனது கருப்பு சக்திகளை முழுமையாக கட்டவிழ்த்து விட்டு ஒரு அலறல் சத்தத்துடன் முன்னேற தொடங்கினார். இதற்கு நடுவில் மூவரின் சக்திகளிலிருந்து உருவான ஒரு பயங்கர சூறாவளி எல்லா பக்கங்களிலிருந்தும் ஒரே நேரத்தில் ஜெயசமரனை தாக்க முன்னேறியது. இதற்கிடையில் ஜெயசமரன் அவர்களின் தாக்குதல்களை கவனித்த போது அவர்கள் மிகுந்த முயற்சியுடன் போராடுகிறார்கள் என்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான். அவனும் அவனது முந்தைய தாக்குதலில் முழு சக்தியையே பயன்படுத்தி இருப்பதை அவர்கள் மூவரும் நன்றாகவே புரிந்திருந்தனர். அந்த அளவுக்கு எதிர்த்து தாக்காவிட்டால் அவர்கள் எளிதில் தோல்வி அடைவார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரிந்தது. அதனால் ஜெயசமரனின் தாக்குதலை எப்படியாவது உடைத்து நிறுத்த வேண்டும் என்பதே அவர்களின் ஒரே எண்ணமாக இருந்தது. அதை செய்ய முடிந்தால் அதற்கு பிறகு ஜெயசமரன் பலவீனம் அடைந்து சண்டையில் வெற்றி பெற முடியாத நிலையை எட்டுவான் என்ற நம்பிக்கையும் அவர்கள் உள்ளத்தில் வலுவாக இருந்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரனின் கண்கள் மிருதனையும் விக்ரமையும் கூர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தன. பிறகு அடுத்த நொடியில் அவன் திடீரென்று தனது கைகளில் மாற்றிக் கொண்டிருந்த முத்திரைகளை நிறுத்தினான். உடனே அவனுக்கு பின்னால் இருந்த இடம் ஒரு நொடியில் முழுவதுமாக அழிந்தது. அந்த இடம் அழிந்த உடனே ஒரு விசித்திரமான பண்டைய பரிமாணம் திறந்தது. அதிலிருந்து ஒரு மங்கலான உடல் மெதுவாக வெளியில் வர தொடங்கியது. அந்த உடல் பார்ப்பதற்கே மிகவும் பிரம்மாண்டமாக தோன்றியது. அதே நேரத்தில் அதிலிருந்து மகத்தான சக்தியும் வெளியேறி கொண்டிருந்தது. அந்த பண்டைய மங்கலான உடல் தோன்றிய நொடியில் பலரின் இதயங்கள் நடுங்கி அவர்களின் நரம்புகளுக்குள் ரத்தம் கொதிப்பதை அவர்கள் உணர்ந்தனர். பிறகு அடுத்த நொடியில் அந்த மங்கலான உடல் முழுமையாக வெளிப்பட்டு அந்த பகுதி முழுவதும் எதிரொலிக்கும் அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனையை எழுப்பியது. அந்த கர்ஜனையோடு அந்த இடம் மீண்டும் ஒரு முறை கடுமையாக நடுங்கி அந்த பகுதி முழுவதும் சக்தி வெடிப்புகள் தோன்ற தொடங்கின. பின்னர் அந்த மங்கலான உடல் ஒரு அடி முன்னே வைத்து தனது இரு கைகளையும் நீட்டி ஒரு மிகப்பெரிய ஒளிரும் முத்திரையை உருவாக்கியது. அந்த முத்திரை உருவான நொடியில் அது மிக வேகமாக முன்னே பாய்ந்து விக்ரமையும் அவனது தோழர்களையும் நேரடியாக தாக்க வந்தது. அந்த முத்திரை முன்னேறிய போது சுற்றியுள்ள மலைகளே நடுங்க தொடங்கின. அதே நேரத்தில் அது தரையில் மோதினால் முழு பகுதியும் சிதறும் என்பது உறுதி. இதற்கிடையில் தரையில் நின்ற விக்ரம் அந்த முத்திரை தன்னை நோக்கி வருவதை கண்டதும் உள்ளுக்குள் ஒரு விசித்திரமான பயம் எழுந்ததை உணர்ந்தான். பிறகு அவன் உடனடியாக அவன் உருவாக்கிய தனது சக்தி மலையை அந்த முத்திரையின் திசையில் அனுப்பினான். அதே நேரத்தில் தனது வாளையும் பயன்படுத்தி முத்திரையை அழிக்க முயன்றான். அந்த வாள் முத்திரையை தாக்கிய அதே நொடியில் விக்ரம் உருவாக்கிய மலையும் அதனுடன் நேராக மோதியது. அந்த நேரத்தில் மிருதனை சுற்றி கருப்பு மூடுபனி மெதுவாக தோன்ற தொடங்கியது. அந்த மூடுபனிக்குள் எண்ணற்ற ஆன்மாக்களின் முகங்கள் அசைவுடன் தெரிந்தன. விக்ரம் தாக்குவதை கண்ட மிருதனும் அந்த மூடுபனியை தனது ஈட்டியில் சேகரித்து அதன் வழியாக பிரகாசித்துக் கொண்டிருந்த முத்திரையை நோக்கி தாக்கினார். அவர்களுக்கு பின்னால் நின்ற வாலியும் தனது சக்திகளால் உருவான ஒரு பெரிய உள்ளங்கையை முன்னோக்கி அனுப்பி இந்த தாக்குதலுக்கு ஆதரவளிக்க முயன்றார். விக்ரமின் தாக்குதல் ஜெயசமரனின் பண்டைய முத்திரையுடன் மோதிய அதே நொடியில் அடுத்த கணத்தில் மிருதனும் வாலியும் ஒரே நேரத்தில் தாக்கினர். மூவரின் தாக்குதல்களும் ஒன்றாக மோதியவுடன் ஒரு கணம் முழு உலகமே அமைதியில் மூழ்கியது போல தோன்றியது. அதன் பிறகு ஒரு அற்புதமான பயங்கர வெடிப்பு நிகழ்ந்தது. அந்த வெடிப்பின் உள்ளே என்ன நடந்தது என்பதை யாரும் உணர முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் அது உள்ளிருந்து ஒரு எரிமலை வெடிப்பதை யாரோ நேரில் பார்த்தது போன்ற உணர்வு அனைவருக்கும் ஏற்பட்டது.
பிறகு அந்த ஆபத்தான வெடிப்பிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் எல்லா திசைகளிலும் பாய்ந்து பரவின. அதன் தாக்கத்தில் பல சக்தி வாய்ந்த வீரர்கள் கூட ரத்தத்தை வாந்தி எடுத்து மோசமான நிலையில் ஒரு புறமாக தூக்கி வீசப்பட்டனர். இதை கண்ட 4 பிரிவுகளின் பெரியவர்களும் உடனே தங்கள் சக்திகளை கட்டவிழ்த்து விட்டு தங்கள் வீரர்களை காப்பாற்ற ஒரு மிகவும் வலுவான கவசத்தை உருவாக்கினர். அந்த கவசத்தை உருவாக்கியதால் தான் அவர்களால் அவர்களின் வீரர்களை உயிரோடு காப்பாற்ற முடிந்தது. ஆனால் அந்த சக்தி அலை மிகவும் வலுவானதாக இருந்ததால் அந்த வலுவான கவசத்தில் கூட விரிசல்கள் உருவாக்கும் சத்தம் அனைவருக்கும் கேட்க தொடங்கியது. அதே நேரத்தில் அந்த தாக்குதல் ஒருவரின் உடலில் நேரடியாக பட்டிருந்தால் அவர்களின் உடலே காற்றில் கரைந்து போயிருக்கும். அதைத் தொடர்ந்து சில நிமிடங்கள் அந்த சக்திகள் தொடர்ந்து பரவி மெதுவாக மறைந்து விட்டன. அப்போது அந்த பகுதி முற்றிலும் அழிந்திருந்ததை அனைவரும் தெளிவாக கண்டனர். பலத்த காயமடைந்த சில வீரர்கள் தரையில் வலியால் துடித்துக் கொண்டிருந்ததும் தெரிந்தது. இருப்பினும் அனைவரின் கண்களும் அந்த மேடையின் மீதுதான் நிலைத்திருந்தன. ஏனென்றால் இந்த பயங்கரமான சண்டையின் முடிவை காணும் ஆவல் அவர்களுக்குள் அதிகமாக இருந்தது. அப்போது மக்களின் கண்களுக்கு முன்னே முதலில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த விக்ரம் தான் தெரிந்தான். அந்த நேரத்தில் அவன் வாயிலிருந்தும் பிறகு அவன் உடலின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ரத்தம் பீறிட்டு வந்தது. அதோடு அவன் முழுமையாக பலவீனம் அடைந்திருந்தான். அவனை பார்த்த அனைவராலும் அவன் எவ்வளவு கடுமையாக காயமடைந்திருக்கிறான் என்பதை எளிதில் யூகிக்க முடிந்தது. அந்த நேரத்தில் விக்ரம் நடுங்கும் கைகளால் தனது வாளை பிடித்துக் கொண்டு தாழ்ந்த குரலில், ஆனா எப்படி இது எப்படி சாத்தியமாகும் என்று கத்தினான். ஆனால் சில நிமிடங்களுக்கு முன்பு அவனது முகத்தில் தெரிந்த ஆணவம் இப்போது பயமும் ஆச்சரியமும் நிறைந்ததாக மாறியிருந்தது. அவனிடம் அதிக சக்தி இருந்த போதிலும் ஜெயசமரனுக்கு முன்னால் அவனது நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. விக்ரமிடமிருந்து சிறிது தூரத்தில் இருந்த மிருதன் தனது ஈட்டியை பலமாக பிடித்திருந்தான். ஆனால் அவனது உடலும் தொடர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. மறுபுறம் இருந்த ஜெயசமரன் அவர்கள் இருவரையும் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது அவன் கைகளில் இருந்து 2 இரத்த ஊற்றுகள் பீறிட்டு வெளியே வந்தன. ஆனால் அவன் அந்த காயங்களையும் புறக்கணித்து விட்டு விக்ரமையும் மிருதனையும் மட்டும் பார்த்து தாழ்ந்த குரலில், இந்த போட்டியில நீங்க தோத்துட்டீங்க என்றான். அந்த வார்த்தைகள் காதில் விழுந்தவுடனே விக்ரமும் மிருதனும் மீண்டும் ரத்தத்தை வாங்கி எடுக்க தொடங்கினர். அதோடு அவர்களின் கைகளில் இருந்த ஆத்ம புதையல்கள் விரிசல்களால் நிரம்பி அவற்றின் ஒளியும் கிட்டத்தட்ட மங்கிவிட்டது. இப்போது அவர்களின் நிலையை பார்த்து அரங்கில் அமர்ந்திருந்த யாருக்கும் ஒரு வார்த்தை கூட பேச தைரியம் வரவில்லை. அந்த பயங்கரமான அமைதியின் மத்தியில் அந்த இருவரும் மெதுவாக தரையில் விழுந்தனர். இந்த காட்சியை கண்ட மக்கள் ஆச்சரியத்தில் வாய் திறந்தபடியே அசையாமல் நின்றனர். அச்சமயம் அந்த அமைதியை கலைத்தபடியே ஜெயசமரன் சத்தமாக, இந்த போட்டியோட முடிவை இப்ப அறிவிக்க போறீங்களா இல்ல இவங்க 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் தான் அறிவிப்பீங்களா என்று கேட்டான். அந்த வார்த்தைகளுடன் ஜெயசமரனின் கட்டளையிடும் குரல் முழு அரங்கிலும் எதிரொலித்தது. அதே நேரத்தில் அவனது கைகளும் ஓரளவு நடுங்கின. ஆனால் ஒரு கையால் மறு கையிலிருந்து வழிந்த ரத்தத்தை தடுத்து வைத்துக் கொண்டு வானத்தில் மிதந்து கொண்டிருந்த சந்திர பிரிவின் பெரியவரை அவன் நேராக பார்த்தான். அப்போது அந்த பெரியவரின் முகத்தில் ஆச்சரியம் நிரம்பி இருந்தது. ஜெயசமரன் ஒரே தாக்குதலால் அந்த ஆபத்தான சிக்கந்தர் போட்டியை முடித்து விட்டான் என்பதை அவர் இன்னும் முழுமையாக நம்ப முடியாத நிலையில் இருந்தார். ஜெயசமரனின் குரல் அமைதியை பிளந்து அனைவரின் காதுகளையும் எட்டியது. அந்த குரலால் ஆச்சரியத்தில் உறைந்திருந்த பலர் மெதுவாக சுய நினைவுக்கு திரும்ப தொடங்கினர். பிறகு அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டு ஜெயசமரன் அந்த சிக்கந்தர் போட்டியில் எப்படி வென்றான் என்ற கேள்வியை மனதுக்குள் எழுப்பினர். அவர்கள் கண்முன்னேதான் அந்த போட்டி நடந்தது என்றாலும் நடந்ததை நம்புவது இன்னும் கடினமாகவே இருந்தது. ஏனெனில் பரமஜீவ நிலையில் இருந்த 3 ஆரம்ப நிலை வீரர்களை அவன் ஒருவனாகவே எதிர்கொண்டான். அவர்களில் மிருதனும் விக்ரமும் மகாயோகி நிலைக்கு போக மிக அருகில் இருந்தவர்கள். அந்த மூவரின் ஒருங்கிணைந்த வலிமையையும் மீறி ஜெயசமரன் அவர்களை ஒரே தாக்குதலில் தோற்கடித்தான் என்பதே அனைவரையும் அதிர வைத்தது. இதற்கிடையில் வானத்தில் மிதந்து கொண்டிருந்த சந்திராணியின் மூத்தவரும் தனது ஆச்சரியத்தை கட்டுப்படுத்திக் கொண்டார். அதன் பிறகு அவர் ஜெயசமரனை கூர்ந்து கவனிக்க தொடங்கினார். அப்போது அவரது கண்களில் ஒரு சிறிய கவலை தெரிந்தது. ஏனெனில் ஜெயசமரன் இந்த போட்டியில் பெற்ற வெற்றி அவன் யூகியை சவால் செய்யும் தகுதியுடையவன் என்பதையே அந்த பெரியவருக்கு தெளிவுபடுத்தியது. அதைத் தொடர்ந்து அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு அதிகாரப்பூர்வமான குரலில், சமரன் ஜெயந்தன் இந்த சிக்கந்தர் போட்டியில வெற்றி பெற்றிருக்கான். இதன் மூலம் பைஜானி இந்த சுற்றுல வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுது என்றார். அந்த அறிவிப்பை கேட்ட அந்த நொடியில் வாயு அணியில் இருந்த அனைத்து பெரியவர்களும் அவர்கள் முகங்களில் இருந்த நிறத்தை முற்றிலும் இழந்தனர். இந்த சுற்றில் வெற்றி நிச்சயம் என்று நினைத்திருந்த நிலையில் திடீரென்று நிலைமை தலைகீழாக மாறியது. அதனால் அவர்களால் துக்கத்தை தவிர வேறு எதையும் வெளிப்படுத்த முடியவில்லை. அந்த துக்கத்தின் நடுவே ஒரு பெரியவர் கோபமான குரலில்,
இந்த பையன் சமரம் பைஜானிக்கு எங்க இருந்து வந்தான்? இந்த பையனை பத்தி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. அவன் கண்டிப்பா வான் மண்டலத்தை சேர்ந்த போர் வீரனா இருக்க முடியாது. இல்லனா இவ்வளவு வலிமை இருக்கிற அவனோட பேரு இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம இருந்திருக்காது என்றார். அதன் பிறகு இன்னொரு பெரியவர் முகத்தில் கொலைவெறியுடன், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நம்மளோட வாயு பிரிவையே அவன் எதிர்த்திருப்பான். இதுக்கு அவன் கண்டிப்பா ஒரு பெரிய விலை கொடுத்தே ஆகணும். முதல்ல இந்த பையனை பத்தி எல்லா தகவல்களையும் கொண்டு வாங்க. அவன் யாரு, எந்த பிரிவை சேர்ந்தவன், எங்க இருந்து வந்தவன், எல்லாத்தையும் கொண்டு வாங்க என்று உத்தரவிட்டார். வாயு அணியில் இருந்த பெரியவர்களும் வீரர்களும் ஏமாற்றத்திலும் கோபத்திலும் மூழ்கி இருந்த போது பைஜா அணியில் இருந்த அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். மூத்த ருத்ரனின் இதயத்தில் குவிந்திருந்த சந்தோஷம் முகத்தில் வெளிப்படுவதை அவர் மறைக்க இயலவில்லை. அப்போது அவர்கள் அனைவரும் ஜெயசமரனை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் குணாவும் ஒரு பெருமூச்சு விட்டு, இப்பவும் சொல்றேன், இந்த பையன் சாதாரணமானவனே கிடையாது. சிக்கந்தர் போட்டியில சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு எப்பவுமே தைரியம் வராது. இதுல ஜெயிக்கிறதெல்லாம் என்னோட கனவுல கூட நடக்காது என்றார். இதை கேட்டு அவன் அருகில் இருந்த மேனகாவும் சிரித்துக் கொண்டே வானத்தில் மிதந்து கொண்டிருந்த ஜெயசமரனையே பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது வானிலிருந்து மெதுவாக இறங்கி வந்த ஜெயசமரன் பைஜா அணிக்கு திரும்பினார். பிறகு அவன் மேனகாவிடம் தாழ்ந்த குரலில், மேனகா, இந்த வெற்றியால உன்னோட காயங்களுக்கு பழி தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? மூத்த ருத்ரன், சந்திராணியோட நம்ம போட்டி எப்ப ஆரம்பிக்க போகுது என்று கேட்டார். இதை கேட்டதும் மூத்த ருத்ரன் அவனை பார்த்து சிரித்தார். பின்பு மெதுவாக தலையை ஆட்டியபடியே, சமரா, இப்போதைக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு நீ தொடர்ச்சியா 2 போட்டிகள்ல கலந்துருக்க. அதுலயும் ஒண்ணு சிக்கந்தர் போட்டி. அதனால நீ கண்டிப்பா சோர்வாதான் இருப்ப. இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கோ. நாளைக்கு நாம அந்த மலைக்கு போய் 5 பிரிவுகளோட இறுதி சுற்றுல கலந்துக்கலாம் என்றார். அவரது வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் சிறிது யோசித்து விட்டு, அப்படின்னா நாளைக்கு நடக்க போற அந்த சுற்றுக்கு அப்புறம் ஆதித்ய பீடத்துக்கு போறத பத்தி யோசிக்கலாம், இல்லையா என்று கேட்டா. இதற்கு மூத்த ருத்ரன் தலையசைத்து, ஆமா, நாளைக்கு நடக்க போற போட்டிக்கு அப்புறம் நம்ம பைஜா அணி ஆதித்ய பீடத்துக்குள்ள நுழையிற உரிமையை பெற்றா நீ எங்க போகலாம். உன்னோட திறமை என்னன்னு நான் இப்ப தெளிவாவே பாத்துட்டேன். ஆனா நீ இப்ப எந்த பிரிவுலையும் இல்ல, இல்லையா? சமரா, எங்க பிரிவு புதிய தலைமுறையை சேர்ந்த ஒரு மூத்தவரை தேடிட்டு இருக்குது. நீ கொஞ்ச நாள் எங்க பிரிவுல சேர விரும்புனா உனக்கு அந்த இடத்தை கொடுப்போம். அதோட அடுத்த வருஷம் உன்னை ஆதித்ய பீடத்துக்கு அனுப்புவோம். அது உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் என்றார். ஜெயசமரனை தனது அணியில் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவரது வார்த்தைகளில் வெளிப்பட்டது. ஏனெனில் இவ்வளவு இளம் வயதிலேயே அவன் சந்திராணியின் யூகியை சவால் செய்யும் அளவுக்கு வலிமையும் திறமையும் கொண்டவன் என்பது அவருக்கு தெளிவாக தெரிந்தது. அதனால் இத்தகைய வீரனை விட்டுவிட மூத்தவர் ருத்ரனுக்கு மனம் வரவில்லை. அத்தியாயம் 1830. ஜெயசமரன் போன்ற வீரனை விட்டுவிட மூத்த ருத்ரனுக்கு மனம் வரவில்லை. அவரது வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் புன்னகைத்து தலையை ஆட்டியபடியே, மூத்த ருத்ரன், உங்களோட அழைப்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் பண்ண வேண்டிய பல முக்கியமான வேலைகள் இன்னும் அப்படியே இருக்கு. அதனால இந்த விஷயம் முடிஞ்ச உடனே நான் இங்கிருந்து போயிடுவேன். ஆனா நான் மறுபடியும் ஒரு நாள் இங்க வந்தா கண்டிப்பா உங்களை சந்திப்பேன் என்றார். இதை கேட்ட மூத்த ருத்ரனின் முகத்தில் சிறிது ஏமாற்றம் தெரிந்தது. ஆனாலும் அவர் அமைதியான குரலில், இதுதான் உன்னோட விருப்பம்னா இதுக்கப்புறம் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன் என்றார். ருத்ரன் பேசி முடித்ததும் வானத்தில் மிதந்து கொண்டிருந்த சந்திர பிரிவின் நீல உடையணிந்த பெரியவர் மெதுவாக சுற்றி பார்த்தார். இறுதியில் அவரது பார்வை ஜெயசமரனின் மீது நின்றது. இன்றைய போட்டியில் ஜெயசமரன் வென்ற விதம் அவருக்கு நினைவில் வந்ததால் அவரது முகத்தில் ஒரு லேசான கவலை தென்பட்டது. சில நொடிகள் அமைதியாக இருந்த அவர் பின்னர் அதிகாரப்பூர்வமான குரலில் அரங்கில் இருந்த அனைவருக்கும், 5 அணிகள் கொண்ட இந்த போட்டியோட முடிவுகளின்படி இன்று பைஜா அணி வெற்றி பெற்றுள்ளது. இதன் பொருள், நாளை அவர்கள் சந்திர அணியை சவால் செய்யும் உரிமையை பெற்றுவிட்டனர். நாளைய போட்டியிலும் அவர்கள் வெற்றி பெற்றால் இவ்வாண்டிற்கான ஆதித்ய பீட பயிற்சி உரிமை பைஜா அணிக்கு வழங்கப்படும் என்று அறிவித்தார். அவரது வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரனின் மனதில் உடனே ஒரு கேள்வி எழுந்து அருகில் இருந்த மூத்த ருத்ரனிடம், மூத்த ருத்ரன், ஆதித்ய பீட உரிமைக்காக நாளைக்கு நடக்க போற போட்டி இன்னைக்கு நடந்த போட்டி மாதிரியே தான் இருக்குமா என்று கேட்டா. அதற்கு மூத்த ருத்ரன் மெதுவாக, நாளைக்கு நடக்க போற போட்டியில அதிக கட்டுப்பாடுகள் எதுவும் இருக்காது சமரா. ஆதித்ய பீடத்தோட பாதுகாவலனான யூகியை நீ தோக்கடிச்சா எங்க பைஜா அணி வெற்றி பெற்றதாக கருதப்படும். நாங்க 3 வீரர்கள் வர உள்ள அனுப்பலாம்.
ஏன்னா அதுல அதிகமானவங்க இருந்தா அது சிரமத்தை மட்டும்தான் அதிகரிக்கும். அப்புறம் நீ யூகியோட தனியா தான் போராட விரும்புறேன்னு ஏற்கனவே சொல்லிட்ட. அதனால அதுக்கான வாய்ப்பை நாங்க உனக்கு கொடுப்போம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, யூகி பயங்கர சக்தி வாய்ந்தவன். அதனால நாளைக்கு நடக்க போற போட்டி ரொம்ப கடினமா இருக்கும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ என்றார். விக்ரம் போன்றவர்களால் ஒருபோதும் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கும் போர் வீரன் தான் யூகி என்பதை மூத்த ருத்ரன் அறிவார். ஆனால் இன்று தனது கண்முன்னே நின்ற ஜெயசமரனை பார்த்ததும் யூகியை யாராவது சவால் செய்ய முடிந்தால் அது ஜெயசமரன் தான் என்று அவர் உறுதியாக நம்பினார். அதோடு ஜெயசமரனை பற்றிய சந்தேகங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் முற்றிலும் மறைந்து விட்டன. மூத்த ருத்ரனின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரனும் நிலைமையை புரிந்து கொண்டு மெதுவாக தலையசைத்தான். 4 அணிகளில் இருந்த வீரர்களும் யூகியை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பதையும் அவன் அறிந்தான். அப்படி இருக்க அவனை எப்படி எளிதாக சமாளிக்க முடியும் என்ற எண்ணமும் அவன் மனதில் எழுந்தது. அந்த நேரத்தில் வானத்தில் இருந்த சந்திர பிரிவின் மூத்தவர் முடிவுகளை அறிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். இதை பார்த்ததும் ஜெயசமரனும் பைஜா பிரிவினருடன் சேர்ந்து அங்கிருந்து புறப்பட தயாரானான். அப்போது திடீரென்று அவனது முகம் நிறம் மாறி அருகில் தெரிந்த ஒரு மலையை நோக்கி அவன் பார்வை திடீரென திரும்பியது. அந்த மலைதான் ஆதித்ய பீடம் அமைந்திருந்த இடம். அந்த மலை உச்சியில் ஒரு இளைஞனின் நிழல் தெளிவாக தெரிந்தது. அவரிடமிருந்து மகத்தான சக்திகள் அலைபாய்வதை தூரத்திலிருந்தே உணர முடிந்தது. இதை கண்ட வீரர்கள் சிலர் திடீரென நின்று மலை உச்சியில் நின்றிருந்த அந்த இளைஞனை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். பிறகு அவர்களின் முகங்களில் மெதுவாக நிறம் மாறி அனைவரும் ஒரே குரலில் இது யூகி என்றார்கள். யூகியை கண்டதும் வீரர்களின் உள்ளங்களில் குழப்பம் வெடித்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரனும் அவனை விட்டு கண்களை எடுக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான். யூகி அனைவரின் கண்களுக்கு முன்பாக மெதுவாக கைகளை அசைத்தான். அந்த காட்சியை கண்டதும் ஜெயசமரனின் கண்களில் கவலை தெரிந்தது. அப்போது மலையின் அருகே பெருமளவில் சக்திகள் கூடி வருவதை அவன் உணர்ந்தான். இதிலிருந்து யூகி தன்னை தாக்க தயாராக உள்ளான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். பிறகு சில நொடிகளில் யூகியின் உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் ஒன்றாக கூடி ஒரு பெரிய சக்தி மலை போல உருவெடுத்தன. அந்த சக்தி மலை வேகமாக முன்னேறி வருவது போல தோன்றியது. அதை பார்த்த ஜெயசமரன் உடனே ஒரு பிரகாசமான சிவப்பு ஒளியை வெளியிட்டான். அந்த ஒளி ஒரு பெரிய சிவப்பு சுடர் கலசமாக மாறி வேகமாக சென்று சக்தி மலையுடன் மோதியது. அந்த நொடியில் சக்தி மலை முற்றிலும் அழிந்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரனின் சிவப்பு சுடரும் பின்னோக்கி பறந்தது. பிறகு அவன் அதை கட்டுப்படுத்தி தன்னுள் மீண்டும் இழுத்துக் கொண்டான். அதைத் தொடர்ந்து மலை உச்சியில் நின்றிருந்த யூகியை நேராக பார்த்து கொண்டு தாழ்ந்த குரலில், நாளைக்கு நடக்க போற போர் இன்னைக்கே நடக்கணுமா என்று கேட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் தூரத்தில் நின்ற யூகி சிரிக்க தொடங்கி, நீ உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமானவன் தான். சரி, இன்னைக்கு போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. இப்ப நீ இருக்கிற நிலைமையில என் கூட சண்டை போட முடியாது. உண்மையை சொன்னா இந்த நிலைமையில உன் கூட சண்டை போடுறது எனக்கும் சுவாரஸ்யமா இருக்காது. அதனால நாளைக்கு ஆதித்ய பீடத்துக்கு முன்னாடி நான் உனக்காக காத்திருப்பேன் என்றான். இதை சொன்னவுடன் யூகி அங்கிருந்து மறைந்து விட்டான். ஆனால் ஜெயசமரன் கோபம் கலந்த கண்களுடன் அவன் மறையும் திசையை பார்த்துக் கொண்டிருந்தான். அதைத் தொடர்ந்து நேரம் மெதுவாக நகர்ந்தது. பிறகு சூரியபுர தீவின் மீது இருள் சூழ்ந்தது. இரவு நேரத்தில் அங்கு வெப்பநிலை கடுமையாக குறைந்திருந்தது. அதனால் குளிர்ந்த காற்று அந்த குளிர்ச்சியை மேலும் அதிகரித்தது. அந்த இருளின் மத்தியில் ஒரு பெரிய அரண்மனை முற்றத்தில் ஜெயசமரன் ஒரு கல்லின் மீது கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்போது அவன் உடலிலிருந்து அழிவின் சக்திகள் மெதுவாக வெளிப்பட்டன. அவற்றின் வழியாக அவன் இயற்கை சக்திகளை ஈர்த்துக் கொண்டிருந்தான். அவன் உடல் தொடர்ந்து அந்த சக்திகளை உறிஞ்சிக் கொள்ளும் போது அவன் உடலில் இருந்த பச்சை ஒளி மெதுவாக அதிகரித்தது. அதோடு அந்த பச்சை ஒளி நீண்ட நேரம் நீடித்தது. பிறகு சில நேரம் கழித்து ஜெயசமரன் கண்களை திறந்து தாழ்ந்த குரலில், இப்ப என்னோட பண்டைய நாகசக்தி இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்க என்றான். இன்றைய போட்டியில் ஜெயசமரன் தனது பண்டைய நாகசக்தியை பயன்படுத்தி இருந்தான். அதனால் அந்த சக்தியை மீண்டும் நிரப்ப அவனுக்கு பெரும் முயற்சி தேவைப்பட்டிருந்தது. இதற்கு காரணம் நாளை அவன் எதிர்கொள்ளவிருந்த போட்டி மிகவும் ஆபத்தானதாக இருப்பதுதான். ஏனெனில் ஆதித்ய பீடத்தின் உரிமைக்கான அந்த போட்டியில் யூகியே அவனது எதிரியாக நின்றிருந்தான். அந்த எண்ணம் அவன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அப்போது இரவின் இருளிலும் கூட ஜெயசமரன் தூரத்தில் தெரிந்த மலையை நோக்கி தனது பார்வையை திருப்பினான். அந்த மலைதான் ஆதித்ய பீடம் அமைந்திருந்த இடம். அந்த வழியில் யூகி மிக ஆபத்தான வீரனாக இருப்பான் என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். யூகி ஒரு மகா யோகி பரமஜீவ நிலை வீரன் என்பதும், அதனால் மிருதன் மற்றும் விக்ரமை விட அவனது சக்திகள் பல மடங்கு உயர்ந்தவை என்பதும் அவன் மனதில் தெளிவாக பதிந்திருந்தது. இதையெல்லாம் நினைத்த போது புதிய தலைமுறையில் 3வது மிக சக்தி வாய்ந்த போர் வீரன் யூகி மட்டும்தான் என்று ஜெயசமரன் உணர்ந்தான்.
அப்படி இருந்தால் முதல் 2 வீரர்கள் எவ்வளவு பயங்கரமானவர்களாகவும் எவ்வளவு வலிமை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அந்த கணத்தில் அவனது முழு கவனமும் நாளைய கடினமான போட்டியில் வெற்றி பெறுவதிலேயே நிலைத்திருந்தது. ஏனெனில் அந்த போட்டியில் வென்றால்தான் அவன் ஆதித்ய பீடத்திற்குள் நுழைந்து மந்திர கல்லை சரி செய்ய முடியும். அந்த நேரத்தில் ஜெயசமரனின் கண்கள் மேலே உயர்ந்தன. அப்போது முற்ற வாசலில் மேனகா நின்றிருந்தாள். அவளை பார்த்த ஜெயசமரன், மேனகா, நீ இங்கே என்ன பண்ற? என்கிட்ட ஏதாவது பேசணுமா என்று கேட்டான். அதற்கு மேனகா சிரித்துக் கொண்டே அவனை நோக்கி மெதுவாக நடந்து வந்தாள். பிறகு அவன் அருகே வந்ததும் ஒரு பெரிய காகிதத்தை அவனிடம் நீட்டி, ஜீனா கிட்ட நீ அசுர கடலோட முழு வரைபடம் வேணும்னு கேட்டதா சொன்னான். அதான் இந்த வரைபடம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆனா நீ இதை வச்சுக்கலாம் என்றாள். அதை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது. அவன் உடனே கையை நீட்டி அந்த காகிதத்தை மரியாதையுடன் வாங்கிக் கொண்டான். அந்த வரைபடத்தின் உதவியால் 2வது பண்டைய குறியீட்டை கண்டுபிடிக்க முடியும் என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். பிறகு ஜெயசமரன் புன்னகையுடன் மேனகாவிடம், இதுக்கு ரொம்ப நன்றி மேனகா. ஆனா பைஜானி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பொருளை நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இந்த வரைபடத்தை இப்பவே எனக்கு கொடுத்துட்டீங்களே, ஒருவேளை நாளைக்கு நான் தோத்துட்டேனா நீங்க என்ன பண்ணுவீங்க என்று கேட்டா. ஆனால் அவன் வார்த்தைகள் மேனகாவை சிறிதும் கலங்க செய்யவில்லை. அவள் அமைதியான குரலில், அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். ஆனா ஆதித்ய பீடத்தோட விஷயத்துல நீ தோக்க மாட்டேன்னு நான் உறுதியா நம்புறேன். உண்மையை சொன்னா நீ எங்க பைஜா பிரிவுல சேர்ந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா பிரிவோட மூத்தவரா இருந்தாலும் நீ எந்த கட்டுப்பாடு இல்லாம உன் விருப்பப்படியே எங்க வேணும்னாலும் போகலாம் என்றாள். இதை கேட்டதும் ஜெயசமரன் மெதுவாக தலையை ஆட்டி மீண்டும் ஒரு முறை அந்த அழைப்பை அவன் மரியாதையுடன் மறுத்தான். பைஜா பிரிவு தன்னை சேர்த்துக் கொள்ள எல்லா வழிகளிலும் முயற்சிப்பதை அவன் நன்றாகவே புரிந்திருந்தான். ஆனால் இந்த இடத்தில் தங்கி இருப்பதன் மூலம் ஜெயசமரன் இன்னும் சக்தி வாய்ந்தவனாக மாற மாட்டான் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். அதையும் விட அசுர பிரிவில் நடந்தது போல ஒரு விபத்தை தன் வாழ்க்கையில் மீண்டும் ஒருபோதும் சந்திக்க அவன் விரும்பவில்லை. ஜெயசமரனின் பதிலை கேட்டவுடன் மேனகாவின் கண்களில் லேசான ஏமாற்றம் தெரிந்தது. ஆனாலும் அந்த விஷயத்தில் அதிகமாக பேசாமல் இருக்க அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். பிறகு ஒரு மெதுவான பெருமூச்சுடன், இந்த வரைபடத்தை பத்தியும் அசுர கடல்ல இன்னும் ஆராயப்படாத நிறைய இடங்கள் இருக்கிறத பத்தியும் ஜீனா ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால இந்த வரைபடத்துல நீ தேடுறதை கண்டுபிடிக்க முடியாமலும் போகலாம் என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்டு ஜெயசமரன் சிறிது தயக்கத்துடன் தலையை ஆட்டினான். தற்போதைய சூழ்நிலையில் அதை பற்றி அவன் அதிகமாக எதுவும் செய்ய முடியாது என்பதும் அவனுக்கு புரிந்திருந்தது. ஏனெனில் அசுர கடல் மிக பரந்த பகுதி. அதன் ஒவ்வொரு பகுதிக்கான முழு தகவலும் எங்கும் கிடைக்கவில்லை. அப்போது ஜெயசமரனின் முகத்தில் ஏற்பட்ட உதவியற்ற தன்மையை பார்த்த மேனகா அவனிடம் மேலும், ஆனா அந்த ஆராயப்படாத இடங்களோட வரைபடங்களை பெரிய பெரிய ஏலங்கள்ல உன்னால பார்க்க முடியும். அந்த வரைபடங்களை சிறப்பு கடல் அசுரர்கள் தான் தயாரிக்கிறாங்க. நீ எப்பவாவது அந்த மாதிரி ஏலங்களை கலந்துக்க முடிஞ்சா அங்க உன்னோட அதிர்ஷ்டத்தை முயற்சி பண்ணி பார்த்துக்கலாம் என்றாள். இந்த தகவலை கேட்டதும் ஜெயசமரன் மனமார்ந்த நன்றியை மேனகாவுக்கு தெரிவித்தார். ஏனெனில் 2வது பண்டைய குறியீட்டை பெறுவது அவனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. பிறகு ஜெயசமரனுடன் இன்னும் சில வார்த்தைகள் பேசிவிட்டு மேனகா அங்கிருந்து மெல்ல வெளியேறினாள். மேனகா சென்ற பிறகு ஜெயசமரன் அந்த வரைபடத்தை எடுத்துக்கொண்டு அமைதியான ஒரு அறைக்குள் சென்றான். அங்கே அமர்ந்து தனது உள் சக்திகளை பயன்படுத்தி அந்த வரைபடத்தை மனதில் பதிக்க முயற்சி செய்தான். ஆனால் அந்த வரைபடத்தை புரிந்து கொள்வது அவன் நினைத்ததை விட மிகவும் கடினமாக இருந்தது. உள்சக்தி இருந்த போதிலும் அதை முழுமையாக மனதில் பதிக்க அவனுக்கு அரை மணி நேரத்திற்கும் மேலாகவே ஆனது. அதற்கு பிறகு ஜெயசமரன் கண்களை மூடிக்கொண்டு மனதில் பதிந்திருந்த 2வது பண்டைய குறியீட்டின் இடத்தை இந்த வரைபடத்துடன் ஒப்பிடத் தொடங்கினான். சிறிது நேரம் முயற்சி செய்த பிறகும் அவனால் எதையும் தெளிவாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அது அவன் முகத்தில் ஏமாற்றமாக வெளிப்பட்டது. இந்த முயற்சியில் தோல்வி அடைந்ததை கண்டு ஜெயசமரன் கண்களை திறந்து வரைபடத்தை தன் அருகில் வைத்துக் கொண்டான். ஆனால் அவனுக்கு 2வது பண்டைய குறியீடு நிச்சயமாக இந்த வரைபடங்களில் இடம்பெறாத ஆராயப்படாத ஒரு இடத்தில் தான் இருக்கிறது என்ற ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிந்தது. அந்த உண்மையை உணர்ந்ததும் அவனுக்குள் ஒரு ஏமாற்றம் எழுந்தது. அதன் பிறகு அவன் தாழ்ந்த குரலில், இனி எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது போல, பேசாம ஒரு பெரிய ஏலத்துக்கு போய் அந்த அசுர கடலோட ஆராயப்படாத இடங்களோட வரைபடத்தை தான் நான் எப்படியாவது வாங்கணும் என்றான். ஏனெனில் அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் கிழக்கு பகுதிக்கு திரும்ப வேண்டும் என்பதை ஜெயசமரன் நன்றாகவே அறிந்திருந்தான். அதற்குள் தனது சக்திகளை பெருமளவில் உயர்த்தி கொள்ள வேண்டிய தேவை அவனுக்கு இருந்தது. இந்த இலக்கை அடைய அவனுக்கு 2வது பண்டைய குறியீட்டின் உதவி அவசியமாக இருந்தது. ஏனென்றால் அந்த குறியீடு அவனிடம் இல்லை என்றால் கிழக்கு பகுதிக்கு திரும்பும் போது
தற்போது காற்று கல்லுக்குள் அடைபட்டு இருக்கும் இருளின் சக்தி வாய்ந்த அடிமை விடுவிக்கப்படுவதை அவனால் தடுக்க முடியாது. அதனால் கண்ணுக்கு தெரியாத பகுதிகளை பற்றிய தகவல்களை எப்படியாவது பெற வேண்டும் என்ற தீர்மானம் அவன் மனதில் உறுதியானது. இதை பற்றி சிந்தித்த போது அவனுக்குள் சிறு பதட்டம் தோன்றியது. பின்னர் தலையை மெதுவாக அசைத்துக் கொண்டு மேனகா கொடுத்த வரைபடத்தை தனது பையில் வைத்தான். அடுத்த நாள் காலை ஆதித்ய பீடத்தின் மலைக்கு சென்று சண்டையிட வேண்டியிருந்ததால் அவன் காத்திருக்க தொடங்கினான். மெதுவாக இரவு கடந்தது. அதைத் தொடர்ந்து மறுநாள் காலை சூரிய ஒளி தீவு முழுவதும் பரவியது. அந்த நேரத்தில் மலையின் அருகே பல காட்சிகள் வேகமாக சேர்ந்து வந்தன. அப்போது மலையில் பாதுகாப்பிற்காக நின்றிருந்த வீரர்களும் அங்கிருந்து அகற்றப்பட்டிருந்தனர். உயர்ந்து நின்ற அந்த மலையின் சிகரம் மிக பெரியதாக இருந்தது. அங்கு சென்றதும் அனைவரின் கண்களும் அந்த பெரிய பண்டைய கட்டிடத்தின் மீது நிலைத்தன. அந்த கட்டிடத்தின் பெயர் ஆதித்ய பீடம். அங்கு பயிற்சி பெற வேண்டும் என்பதே ஒவ்வொரு போர் வீரனின் கனவாக இருந்தது. ஆனால் ஒரு சிலருக்கே அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்தில் கருப்பு உடையில் இருந்த யூகி கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனை பார்த்ததும் மக்கள் பெருமூச்சு விடுவதை தவிர வேறு எதையும் செய்ய முடியவில்லை. ஏனெனில் இளம் வயதிலேயே இவ்வளவு பெரிய நற்பெயரை பெற்றுக் கொள்வது சாதாரண விஷயம் அல்ல. இதற்கிடையில் 5 பிரிவுகளிலிருந்தும் மக்கள் கட்டிடத்தின் அருகே வந்து கூடினர். இன்றைய போட்டி அனைவருக்கும், குறிப்பாக சந்திர பிரிவினருக்கு மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியது. யூகியின் மீது அவர்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தாலும் நேற்று ஜெயசமரன் செய்ததை நினைத்து அவர்கள் மனதில் ஒரு சிறு பதட்டம் உருவானது. ஜெயசமரன் இன்னொரு அதிசயத்தை நிகழ்த்தினால் ஆதித்ய பீடத்திற்கு செல்லும் உரிமை சந்திர பிரிவினரிடமிருந்து பறிக்கப்பட்டு விடும் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். அப்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தபடி ஒரு குரல், எல்லாரும் அங்க பாருங்க, சமரம் வந்துட்டான் என்று கேட்டது. அப்போது ஜெயசமரன் பைஜா பிரிவின் மீதமுள்ள உறுப்பினர்களுடன் அங்கு வந்தார். அவருடன் மேனகா மற்றும் ஜீனாவும் இருந்தனர். அங்கே வந்ததும் ஜெயசமரனின் பார்வை நேரடியாக யூகியின் மீது நிலைத்தது. அதை உணர்ந்தவாறே யூகி தனது கண்களை திறந்தான். அவன் கண்கள் திறந்த அந்த சிறிய தருணத்தில் சுற்றியுள்ள இயற்கை சக்திகளில் ஒரு தெரியாத சலசலப்பு எழுந்தது. போர் வீரன் சமரன் சீரீஸை கேட்க விரும்பும் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கொள்ளவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன்.